அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள். அது மட்டுமல்ல, இன்று நமது நூலகத்தின் 16வது பிறந்த நாளும் கூட. 15 நிறைவு பெற்று 16 அடியெடுத்து வைக்கிறோம். செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்க தொடர் வரிசையின் 9வது நிகழ்வில் இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு நிகழ்விற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர், நூலகர்கள், அலுவலர்கள், வாசகர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்த இனிய வேளையில் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க நூலகத்தின் நூலகர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை அவைக்கு அறிமுகம் செய்திட நூலகர் திருவாளர் சு. மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் முனைவர் சங்கர சரவணன் அவர்கள் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தின் முதல்வராக செயலாற்றி வருகிறார். கால்நடை உயிரி தொழில்நுட்பத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையில் பணியாற்றியவர். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் இணை இயக்குநராக புதிய பாடத்திட்டம், பாடநூல் ஆக்கம், மொழிபெயர்ப்பு சார்ந்த பணிகளை மேற்கொண்டவர். இந்திய வரலாறும் பண்பாடும், பொதுத்தமிழ் களஞ்சியம் உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். குறிப்பாக விகடன் வெளியிட்ட இவரது கையளவு களஞ்சியம் நூல் 1,75,000 பிரதிகளுக்கும் மேல் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது. பொது நூலக இயக்ககத்துடன் இணைந்து பன்னாட்டு புத்தக திருவிழா, இலக்கிய திருவிழாக்களில் பெரும் பங்காற்றி வருபவர். வைகறை வாசகன் என்னும் பெயரில் சுவையான பதிவுகள் எழுதுபவர். சிறந்த கல்வியாளர் மற்றும் பேச்சாளர். தீரா திருக்குறள் காதலர். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் உள்ள செந்தமிழ் சிற்பிகள் அரங்கத்தின் மதிப்புறு தூதுவர் என்று கூறத்தக்க வகையில் அந்த அரங்கம் குறித்த பரப்புரைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முனைவர் சங்கர சரவணன் அவர்களின் பணி தொடர்ந்து சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து அண்ணா 40 தலைப்பில் உரையாற்றிட முனைவர் சங்கர சரவணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த அண்ணா 40 அப்படிங்கிறது, இந்த தலைப்பு நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இது கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை. இந்த கவிதையை கண்ணதாசன் எப்போ வெளியிடுறாருன்னா 1968. அப்போ அவர் அண்ணாவோட இல்லை, அவர் காங்கிரஸில் இருக்கிறாரு. அப்போ தான் அதுக்கு முன்னால் காலகட்டத்தில் எழுதின கவிதை. அப்போ காமராஜருடைய தொண்டராக தான் அவர் இருக்கார். அப்போ அந்த கவிதையினுடைய முன்னுரையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3வது கவிதை தொகுதி, கண்ணதாசனுடைய கவிதை தொகுதிகள் 6 கவிதை தொகுதி அவர் வெளியிட்டிருக்காரு. 7 திரைப்பட பாடல் தொகுதிகள் வெளியிட்டிருக்காரு. அதில் 3வது கவிதை தொகுதியில் முன்னுரையில் அவர் எழுதியிருக்கார். இதில் நான் நேருவை பற்றிய கவிதை இருக்குது, காமராஜர் பற்றிய கவிதை இருக்குது. இதில் அண்ணாதுரையோடு பழகிய பழக்கத்திற்காக திரு அண்ணாதுரை அவர்கள் பற்றிய கவிதையும் இதில் இணைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1968 வந்திருக்கு. அப்போ அவர் திமுகவில் இல்லை, திமுகவை கடுமையாக விமர்சிச்சிருந்த காலகட்டம். அப்போ அந்த கவிதை செய்திருக்காரு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கவிதை அப்படிங்கிறதுனால. 1994 நான் இதுக்கு முன்னால் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பேச்சு போட்டியில் பேசினேன். முதல்ல நான் மாநில அளவு பேச்சு போட்டியில் பரிசு வாங்கினது 1994. அண்ணா விரும்பிய அரசியல் தூய்மை அப்படின்னு ஒரு பேச்சு போட்டி, அண்ணா பிறந்தநாளை ஒட்டிய ஒரு பேச்சு போட்டியில், இன்றைக்கி 31 வருஷத்துக்கு முன்னால். அப்போ வைகோ அவர்கள் எனக்கு ஒரு HMT வாட்ச் பரிசு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஞாபகமாக நான் அந்த வாட்டி அண்ணா நூற்றாண்டு உலகத்தில் கேட்டு கண்டிப்பாக நான் பேசணும் அண்ணாவை பற்றி. நான் இப்போ பிரின்சிபல் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் மாணவர்கள் IAS இன்டர்வியூக்கு போகக்கூடிய மாணவர்கள்ட்ட பொதுவாக அண்ணா பற்றிய கேள்விகள் நிறைய கேட்கப்படும். தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுனாலே கொஞ்சம் UPSCயில் கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்பாங்க. இந்த மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கை, இந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் பற்றி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி நான் வகுப்பு எடுக்கிறது வழக்கம். அப்போ அந்த மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம இதை பற்றி ஒரு தெளிவான பார்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நான் இதை உங்களுக்கு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம். இதில் நான் உங்களுக்கு ஒரு 40 புத்தகங்களையும் நான் சொல்கிறேன், பரிந்துரைக்கிறேன். இது நூலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி, அதுவும் அண்ணா பேர் கொண்டு நூலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால அது பரிந்துரைக்கிறேன். அதை நான் சாஃப்ட் காப்பியாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு அவங்களுக்கு சாஃப்ட் காப்பி வந்திருக்கும். என்கிட்ட அவங்க நம்பர் இருந்ததுன்னா அவங்களுடைய மொபைல் ஃபோனில் எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பி வந்திருக்கும்.
அது வந்து ஆசிரியப்பா வடிவத்தில் கண்ணதாசன் வந்து ஒரு 5 பேராவாக எழுதியிருந்தார், அண்ணா 40. இதை வந்து நான் அப்போ படிக்கும்போது உள்ள மனப்படமாகவே சொன்னேன். இப்போ வந்து இந்த ஃபாரம் அப்போ 1/4 மணி நேரம் தான் பேசினேன், இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுறதா பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த ஒவ்வொரு இதுவும் 5 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது, ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாவையும் படித்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி நான் அதை சொல்லலான் இருக்கேன். அண்ணாவினுடைய பல்வேறு விஷயங்கள் இந்த 40 புத்தகங்களையும் நான் படிச்சிருக்கேன். இப்போ ஒரு நாளில் படிக்கல, ரொம்ப காலமாக படிச்சிருக்கேன். திரும்ப இப்போ பேசுகிறதுக்காக மறுவாசிப்பு பண்ணேன், எல்லாத்தையும் மறுவாசிப்பு பண்ணி இப்போ உங்கள்கிட்ட வந்து அதெல்லாம் அறிமுகப்படுத்தி அதில் சில விஷயங்களை மட்டும் தொட்டு காட்டினா நீங்களும் அதை படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அண்ணா பற்றி சொல்லும் பொழுது கண்ணதாசன் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் வந்து அந்த ஆசிரியப்பான்னு சொல்லுவாங்க இதை, அதை வந்து அவர் வந்து ஆசிரியப்பா வந்து அவசரப்பா அப்படிம்பார். அவசரமாக எழுதணுன்னா அதான் ஈஸியாக எழுதுறதுக்கு ஆசிரியப்பா தான் அவசரமாக எழுத முடியும் அப்படின்ட்டு அண்ணாவுடைய பண்புகளை சொல்கிறார். உள்ளத்தால் பொய்யாத உயர்நிலை 1, ஊர்வாழ தாண்டேயும் உணர்ச்சி அது 2, வெள்ளத்தோடு உறவாடும் அன்பு மனம் 3, வெறும் வார்த்தை இல்லாத சொற்செட்டு 4, கள்ளத்தால் அரள்வோர்க்கு அறிவூட்டல் 5, கலைக்கூடம் எழில்காண வளந்தேக்கள் 6, அள்ளத்தான் குறையாத கருத்தோட்டம் 7, அறிஞர்கோர் வழி என்னும் மெய்வாழ்வு 8. ஒரு 8 பண்புகள் இதில் சொல்கிறார். இதில் நான் முதல்ல எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உள்ளத்தால் பொய்யாத உயர்வு நிலை. உங்களுக்கு திருக்குறள் தெரியும், உள்ளத்தால் பொய்யாத உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்ட்டு. இந்த திருக்குறளை பொதுவாக மகாத்மா காந்திக்கான குறள் அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க. காந்திக்கும் அண்ணாவுக்கும் நிறைய பண்புகளில் ஒற்றுமை உண்டு. நேரடியாக பேசக்கூடியவர், ஒரு அரசியல்வாதிக்கான சூதுவாது கள்ளம்லாம் வைத்து பேச தெரியாதவர். அண்ணாவும் அதே மாதிரி தான் நேரடியாகவே பேசக்கூடிய ஒரு விஷயங்களை. அதே மாதிரி வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல் அப்படிங்கிற மாதிரி, மற்றவங்களுக்கு தீமை வராத சொற்களை சொல்வது தான் வாய்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அண்ணாவும் வசையாளர்கள் வாழ்க அப்படின்னு சொல்வார். இப்பொழுது மறப்போம் மன்னிப்போம் சொல்வார். அவர் எப்படி யார் திட்டினாலுமே அதை வந்து அவர் வந்து எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக கையாண்டவர். ஒரு இன்சிடெண்ட் கூட சொல்லுவாங்க. ஒரு வாட்டி மதுரையில் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கனார் அவர்கள் அண்ணாவை கடுமையாக விமர்சித்து பேசுகிறார். அதனால் அண்ணாவுடைய தம்பிகள்லாம் ரொம்ப கோபம் அடைஞ்சு அண்ணாவை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லி பேசணும், அவரை தாக்கி பேசணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அண்ணா திரும்ப அங்கே போய் பேசுகிறார். 1.5 மணி நேரம் பேசுகிறாரு. பேசும்போது பல்வேறு விஷயங்கள், சமூக சீர்திருத்த கருத்துக்கள், அதை அவருடைய கொள்கை சார்ந்து இதெல்லாம் பேசுகிறாரு. எல்லா விஷயங்களும் பேசிட்டு, ஆனால் இவர் பேசுகிறத பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஆனால் முடியும் பொழுது கடைசியாக தம்பிகள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததுக்கான நோக்கம் வந்து இந்த மாதிரி உங்களை பற்றி பேசினார் முத்துராமலிங்கனார் அவர்கள், அதனால் அவருக்கு பதில் சொல்கிற மாதிரி பேசணும் அப்படின்றாங்க. அவர் என்னென்ன பேசினார்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அவ்வளோ அவர் மிகப்பெரிய தலைவர், மிகச்சிறந்த தலைவர். அப்படி பேசுவது அவர் புகழுக்கு உகந்ததல்ல, அதுக்கு நான் பதில் சொல்லி பேசினேன்னா அது என் தகுதிக்கும் ஏற்றதல்ல அப்படின்னு கடைசியில் முடிக்கும்போது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறார். அவ்வளோதான். ஸோ அண்ணா வந்து இது சுபவீரபாண்டியன் முக்கியமான திராவிட இயக்க ஆய்வாளர். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, எப்போவுமே நம்ம எப்போ பாப்புலராக இருப்போம் அப்படின்னா, எப்போ லைம்லைட்டில் இருப்போம்னா நம்மளை யாராவது திட்டினா தான் பாப்புலராக இருப்போம், லைம்லைட்டில் இருப்போம். யாராவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நெகட்டிவ் நியூஸ்ன்னு சொல்கிறோம், யாராவது திட்டினா தான் பாப்புலராக இருப்போம். அதனால் அண்ணாவும் இப்போ பொதுவாக பெரியாரும் கலைஞரும் ரொம்ப பாப்புலராக இருந்ததுக்கான நிறைய எதிர்ப்பாளர்கள் உண்டு அவங்களுக்கு. ஆனால் அண்ணாவுக்கு வந்து எதிர்ப்பாளர்கள் நிறைய கிடையாது. எல்லாருமே அவரை வந்து அனுசரித்து போகிறவங்க. ஏன்னா அவரை திட்டுறதுக்கு யாருக்குமே மனசு வராது அப்படின்னு சுபவீரபாண்டியன் சொல்கிறார். கம்பேர் பண்ணும்போது 3 பேரையும் கம்பேர் பண்ணும்போது அண்ணாவை திட்டுறதுக்கு யாருமே மனசு வராது. அதனால் அவரை எதிர்த்து பேசினவங்க யாருமே கிடையாது. அதனால் அவரை பற்றி விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் யாரையுமே விமர்சிக்க மாட்டார் அப்படின்னு அண்ணாவுடைய சிறப்பை சொல்கிறார். அவர் வந்து வெறும் வார்த்தை இல்லாத சொற்செட்டு 4 அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையில் வந்து வெற்று வார்த்தைகள் இருக்காதுன்னு சொல்கிறாரு. சில சமயம் இதில் மாறுபடுவாங்க. அண்ணா வந்து ரொம்ப நீளமாக பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைப்பு இல்லாமலும் பேசியிருக்காரு. நிறைய சமயம் தலைப்பே இல்லாமல் கூட தலைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஒரு வாட்டி ஒரு கவரை கொடுத்தாங்க பேசுகிறதுக்கு. அந்த கவரில் வந்து என்ன தலைப்புனாரு, உள்ளே இருக்குது பாருங்கள். நாங்கள் உள்ளே எடுத்து பார்த்தாங்க, வெறும் வெயிட் பேப்பர், ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற தலைப்பிலே 1 மணி நேரம் பேசுனதா ஒரு குறிப்பு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி என்ன தலைப்புனாலும் அவர் வந்து பேசுவார், தலைப்பு இல்லாமலும் பேசுவார். இந்த மாதிரி பல்வேறு தலைப்பில் அவர் பேசியிருக்காரு. அப்போ நீளமாக பேசக்கூடியவர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் தாராளமாக பேசுவார். கடல் மடை திறந்த வெள்ளம் போல் பேசுவார். அது மாதிரி சுருக்கமாக பேசுனதுக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த மாதமோ சித்திரை நேரமோ பத்தரை உங்களுக்கு வருவதோ நித்திரை இடுவீர்கள் அப்படின்னு சொல்லி கட்சியை சொல்லி அவருடைய முத்திரைன்னு சொல்லி அவர் சொன்னது. அது வந்து ரொம்ப சுருக்கமாக பேசுனதுக்கு அது வந்து பாரதி பாஸ்கர்
பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவங்கள வந்து அண்ணா தன்னை கவர்ந்த ஒரு பேச்சாளர் அப்படின்னு ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ சொல்லும்போது இதை சொல்லியிருப்பாங்க, ரொம்ப சுருக்கமாகவும் பேசக்கூடும், நீளமாகவும் பேசக்கூடிய தன்மை வந்து சில பேருக்கு நீளமாக மட்டும்தான் பேச வரும், ஆனால் அண்ணா வந்து சுருக்கமாகவும் பேச அப்போ வந்து கவர்ந்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரோட இன்டர்பிரிட்டேஷனும் வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாரதி பாஸ்கர் தான் அந்த ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த குறளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், படிக்க வேண்டியவற்றை குற்றமில்லாமல் படிக்க வேண்டும், படித்த பின் அந்த வழியில் நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பொதுவாக அதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம். ஆனால் அண்ணா வந்து அதை எப்படி சொல்லுவாரா, கற்க கசடர அப்படின்னா நீங்கள் படிக்கிற புத்தகங்களில் கூட ஏதாவது தப்பு இருக்கலாம், ரைட்டா? அதை வந்து நீங்கள் வந்து புத்தகம் ரைட்டாக தப்பா அப்படின்னு பார்த்து ஆலோசனை பண்ணி படிக்கணும். ஏன்னா வள்ளுவர் சொல்கிறாரு, எப்பொருள் யார் யார் பெய்ப்புனா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ட்டு. அதில் படிக்கிற தப்பு இந்த இது புக்கில் போட்டிருக்குங்க அப்படின்னு உறுதியாக நம்பிடக்கூடாது. இந்த படிக்கிற புக்கிலையும் அது, ஏன்னா அவர் நிறைய படிக்கிறவர், இது நூலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி, அதனால் புக்கில் போட்டுட்டதுனாலே அது ரைட்டு அப்படின்னு கிடையாது. புக்கில் நான் இப்போ படிக்கும்போது நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது அண்ணா பற்றிய விஷயங்கள் எங்கே தவறாக இருக்குது அப்படின்னு பார்த்து 1-2 கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால் படிக்கும்பொழுது புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறனாலே அது சரியாக இருக்கணும் அவசியம் கிடையாது, அதுலேயும் தவறு இருக்கும். அதுதான் அண்ணா அந்த குறளுக்கான இன்டர்பிரேஷன் இதுக்கு முன்னால் யாருமே சொன்னதில்லை. ஏன்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவங்கள்ட்ட சொல்லி தான் அவங்க ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அப்துல் ரஹ்மான் ரொம்ப பல கவிதைகள் எழுதியிருக்காரு. அண்ணாவை பற்றி ஒரு கவிதை ரொம்ப பாப்புலரான கவிதை, விழுகின்ற போதும் விதையைப் போல் விழுந்தவன், அழுகின்ற போதும் மலையைப் போல் அழுதவன் அப்படின்னு சொல்லுவார். அந்த வரி வந்து ரொம்ப பாப்புலர். நான் எப்போதும் கீழே விழுந்தாலும் கூட விதையாக மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி விழுது, அழுதா கூட மழையாக பெய்யுறது, அந்த மாதிரி எப்போதுமே பொது நோக்கோடு இருந்தார் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஊர்வாழ தாண்டியும் உணர்ச்சி அது 2. ஏன்னா அவர் 60 வயசு கூட வாழலை. அவர் வந்து எந்நேரமும் டூர் போய்கிட்டே இருந்தார், பயணம் போய்கிட்டே இருந்தார். அவ்வளோ தூரம் தமிழ்நாட்டுக்காக உழைச்சார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 கூட்டங்களுக்கு மேலே பேசின பதிவுகள் இருக்குது. அண்ணா படைப்புகள் சொல்லிட்டு அண்ணா சென்டினரி ட்ரஸ்ட்டில் ஒரு ஆன்லைன் வெப்சைட் ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அண்ணாவுடைய பேச்சுகள் எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 12,000 கூட்டங்களுக்கு மேலே அவர் பேசியிருக்கார். அதாவது பதிவு செய்யப்பட்டது மட்டுமே. ஆனால் அதுக்கு மேலே இருக்குன்றாங்க ஆய்வாளர்கள். அதில் சொல்லும்போது அது 1/10 தான் அப்படின்றாங்க. அந்தளவுக்கு அவர் பேசியிருக்கார். எல்லா கூட்டத்தையும் பதிவு பண்ணதாக இல்லை. உதாரணத்துக்கு ரொம்ப முக்கியமானது, நான் இப்போ சமீபத்தில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு IAS அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், அண்ணா வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தார். அமெரிக்கா வந்து முதலமைச்சர் ஆனப்புறமா சப் ஃபெலோஷிப்னு ஒரு ஃபெலோஷிப் இருக்குது. அதாவது அண்ணாவுக்கு டாக்டர் பட்டம்னு தலையில் எழுதியிருப்பாங்க. டாக்டர் பட்டம் கிடையாது, அது பேர் என்சன் சஃப் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயர் ஏல் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஃபெலோஷிப் ஏற்படுத்தியிருக்காரு. அது பேர் அமெரிக்கன் சப் ஃபெலோஷிப் அப்படின்னு பேர், CHUBB சப் ஃபெலோஷிப் அப்படிங்கிறது. அந்த ஃபெலோஷிப் வந்து ஒரு பெரிய அவார்டு மாதிரி, பெரிய கிரேட் அவார்டு மாதிரி ரொம்ப முக்கியமானவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா, பப்ளிக் லைஃப்பில் ரொம்ப பாப்புலராக இருக்கவங்க, அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப பாப்புலரான ஃபிகருக்கு தான் கொடுப்பாங்க. அமெரிக்க அதிபர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ரொனால்ட் ரீகன், ட்ரூமன் அவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. நம்ம நோபல் லாரேட்டு டோனி மாரிசன் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் இந்த AI டூல்ஸ்லாம் பயன்படுத்தி தேடின வரைக்கும், சாட் ஜிபிடியோட லேட்டஸ்ட் வெர்ஷன், அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி, அதிலெல்லாம் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து அண்ணாதுரை அவர்கள், இன்னொன்று வந்து ஷாருக் கான். இப்போ ஹிந்தி நடிகர் ஷாருக் கான், 2 பேருக்கு தான் அந்த சப் ஃபெலோஷிப் வந்து ஏல் யூனிவர்சிட்டியில் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபெலோஷிப். 5 நாள் அங்கே போய் இருந்து அவங்க மாணவர்களோடு உரையாடுவாங்க. ஆக்சுவலி அண்ணா வந்து 1968 ஏப்ரல் 15 மே 15 வரைக்கும் அந்த அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டிருக்கார். அப்போ இருந்து அவர் வந்து ரோம்லாம் போயிருக்கார். ரோம்லாம் போயிட்டு அவருடைய அமெரிக்க பயணம் பற்றி பதிவுகள் ரொம்ப குறைவு. அதாவது அமெரிக்காவில் அண்ணான்னு ஒரு புத்தகம் இருக்குது, நான் பரிந்துரைத்த புத்தகங்கள் அது இருக்கும். MS உதயமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உன்னால் முடியும் தம்பி என்ற அந்த வாசகத்தை பிரபலப்படுத்துவது அவர் தான். அவர் அப்போ அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்தார், MS உதயமூர்த்தி. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், அமெரிக்காவில் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அண்ணா அங்கே அமெரிக்கா போன போது ஹிந்து ராம் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து அண்ணாவை சந்திக்கும் போது அண்ணாவை சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பில் அப்போ வந்து நடந்த உரையாடல்கள் பற்றி அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்து, மாபெரும் தமிழ் கனவுன்னு ஹிந்துவில் அண்ணாவை பற்றி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. சமஸ் தொகுப்பாசிரியராக கொண்டு ரொம்ப அற்புதமான புத்தகம், 800 பக்கங்கள் கொண்ட புத்தகம். அது உங்களுக்கு இருக்குது, அந்த புக் எடுங்க. 800 பக்கங்கள் கொண்ட மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற புத்தகம். அதை வந்து நம்ம பாடநூல் கழகம் வந்து ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து போட்டிருக்கோம். இதுதான் அந்த மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற புத்தகம். இது வந்து ஒரு 800 பக்கம் கொண்ட ரொம்ப அற்புதமான நூல். பல பேருடைய பேட்டி இருக்குது. இதில் ராமுடைய பேட்டி வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்குது. இதில் சிவத்தம்பின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்து தமிழறிஞர், அவருடைய பேட்டி இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது.
அது தவிர கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்க வந்து இந்த நிலங்கள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இயக்கத்தை நடத்திட்டு இருக்கவங்க. ரைட் லைவ்லிஹுட் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்டர்னேட்டிவ் நோபல் ப்ரைஸ் சொல்லுவாங்க, அது வாங்கினவங்க, மூத்த ஒரு பெண்மணி. அவங்க உட்பட பல பேருடைய பேட்டிகள் இதில் இருக்குது. இதில் வந்து என் ராம் வந்து சொல்லியிருக்காரு, கொலம்பியா யூனிவர்சிட்டிலேருந்து நாங்கள் போய் பார்த்தோம், அண்ணாவுடைய ஆங்கிலத்தை கேட்டு அமெரிக்கர்கள் எல்லாருமே வியந்து போயிட்டாங்க, அண்ணாவுடைய ஆங்கிலத்தை கேட்டு நானும் வியந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதை சொல்லிவிட்டு அப்போல்லாம் அந்த காலத்தில் ஹிந்துலாம் பொதுவாக திராவிட இயக்கம் சார்ந்த செய்தியெல்லாம் வராது. அது வந்து அண்ணா அவர் என் ராமே சொல்கிறார், அப்போ போட மாட்டாங்க. எங்கள் இதில் அவங்க சித்தப்பா திரு கஸ்தூரி ரங்க ஐயங்கார் இருந்தார், அவர் எங்கள் சித்தப்பா வந்து இப்போ இந்த மாதிரி போட மாட்டாங்க ஜென்ரலி. ஆனால் எங்கள் சித்தப்பா ஒரு வாட்டி வியந்து போயிட்டார், அண்ணாவுடைய பேச்சு ஒரு இடத்துல கேட்டு சென்னையில் ரொம்ப நல்லா பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. வழக்கமாக திராவிட இயக்கத்தை பற்றி வராது, அப்படியே எப்போது வந்தாலும் பெரியார் பற்றிய நியூஸ் கூட வருமே தவிர அண்ணாவை பற்றி வராது. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா ஒரு வாட்டி கேட்டதுக்கப்புறம் நிறைய அண்ணாவை பற்றிய நியூஸ் வந்து அப்பப்போ ஹிந்துவில் வர ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதெல்லாம் வந்து அண்ணா வந்து எப்படி வந்து மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது, அவருடைய திறமையினால் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இதெல்லாம் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எம்எஸ் உதயமூர்த்தி எழுதின அந்த புக்கு முக்கியமானது. அப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிட்ட பேசும்போது சொன்னார், அந்த புக்கு என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து அப்போ வந்து அண்ணாவுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த போயிட்டு வந்ததுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு பார்ட்டி கொடுத்துருக்காங்க அண்ணாவுக்கு. அந்த பார்ட்டியில் அண்ணா பேசியிருக்காரு. அந்த இது பேச்சு கூட எனக்கு கிடைக்கல, நான் ரொம்ப தேடி பார்த்தேன். அந்த அண்ணாவினுடைய அந்த வெப்சைட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் பற்றி பேசின ஒரு இது இருக்குது. பட் ஆனால் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்த ஃபங்க்ஷனில் பேசினது இல்லை. மேபி வேறு எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தேடும்போது தான், இது யாராவது சொல்லி அவங்க தேடும்போது நமக்கு கிடைக்கிது, சில இது கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவுடைய இறுதி யாத்திரையில் தான் அதிக பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 1.5 கோடி பேர். அந்த 1.5 கோடி பேர் அப்படி கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வேறு உலக தலைவர்கள்லாம் இல்லையா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இன்றைக்கி வரைக்கும் அண்ணா தான் வேர்ல்டு ரெக்கார்டு. அந்த கின்னஸ் ரெக்கார்டில் போய் பார்த்தேன், கின்னஸ் ரெக்கார்டு இப்போ ஆன்லைன்லேயே கிடைக்குது. கின்னஸ் ரெக்கார்டில் போய் பார்த்தா அந்த கின்னஸ் ரெக்கார்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் கூட ஒரு தப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க. அண்ணா ஃபஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாடுன்னு பேர் வச்சதுனால அவங்க அப்படி போட்டாங்களான்னு தெரியல, அதில் ஒரு தப்பு இருக்குது. அதனால் வந்து எங்கேருந்து எனக்கு ஒரு அன்றைக்கி ஒரு குறிப்பு வரும்போது அண்ணா பற்றி புத்தகம் பாடநூல்களை தயாரிக்கும் போது ஃபஸ்ட் சீஃப் மினிஸ்டர் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியலன்னு பார்த்தேன். கடைசியில் அந்த கின்னஸ் புக்லேருந்து எடுத்துருக்காங்க, அதில் தப்பாக இருக்குது. அப்போ அண்ணா சொன்ன மாதிரி கற்க கசடுறாங்க பாருங்கள், கின்னஸ் புக்லேயே வந்து அவரை பற்றி ரெக்கார்ட் போட்ட இடத்துல அவரை தப்பாக போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா அண்ணாவை மாதிரி அடுத்த உலகத் தலைவர்கள் வேறு யார் வந்திருக்காங்கன்னு ரெக்கார்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஹுமானி அப்படின்னு சொல்லி ஒரு ஈரானியன் தலைவர், அவருடைய இதுக்கு வந்து ஈரானுடைய அதிபராக இருந்தவர், அவருடைய இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்திருக்காங்க. அண்ணாவுக்கு 1.5 கோடி பேர். அதுக்கு அடுத்த ரெக்கார்டில் இருக்கிறது இவர் தான், இவருக்கு 1 கோடி பேர் வந்திருக்காங்க. போப் சான்பால் II போப்பாண்டவர், அவருடைய மறைவுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 to 50 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரெக்கார்டெலாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வந்தோம்னா இப்போ உள்ள தலைவர்களுக்கெல்லாம் இல்லையான்னு நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி வரும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப பாப்புலராக இருந்தார், அவருக்கு எவ்வளோ 35 லட்சம் பேர் தான் வந்திருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து டெலிவிஷன் வந்துருச்சு, டெலிவிஷன் வந்தப்பறம் டெலிவிஷன் ஆடியன்ஸ்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம்லாம் டெலிவிஷனில் தான் வந்திருக்கு. அப்புறம் ஒருத்தராக கம்பேர் பண்ணிட்டு வரும்போது யாருக்கு எவ்வளோ அது எல்லாமே கொடுக்குது, ஃபுல்லாக எந்தெந்த தலைவருக்கு எவ்வளோ பேர் வந்தாங்கன்ட்டு. ஆனால் அண்ணாவை யாருமே ரீச் பண்ண முடியல. அண்ணா வந்து அந்த 1.5 கோடி இதுக்கு அப்புறமும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு மேலே சிட்டியை கண்ட்ரோல் பண்ணணும், போலீஸ் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ இருந்ததா இல்லையான்னா அப்பவும் பயங்கரமாக இருந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த அண்ணா நூற்றாண்டு மலர் தினமணியில் போட்ட அந்த புத்தகம் அதை படித்தேன். அதில் படிக்கும்போது வைத்தியநாதன் அவர்கள், தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள், நான் ஏன் இந்த மாதிரிலாம் கோட் பண்ணுறேன் அப்படின்னா, பெரும்பாலும் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஆனால் வந்து அண்ணாவை போற்றி எழுதியிருக்காங்க. ஸோ அதான் அண்ணாவுடைய இது. இப்போ என் ராம் வந்து பாராட்டினார்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வைத்தியநாதன் வந்து இதில் எழுதியிருக்கார், என் தலைவர் இல்லை, அவர் என் ஹீரோ அப்படின்னு எழுதியிருக்கார். ஸோ இந்த கட்டுரை, ஏன்னா அவர் வந்து சேதுபதி ஸ்கூலில் படிச்சிருக்கார் மதுரையில். அப்போ அண்ணா வந்திருக்காரு, வரும்போது அவர் வந்து ஒரு கையெழுத்து பிரதி நடத்திட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த கையெழுத்து பிரதியை காமிச்சிட்டு கதை கவிதை கட்டுரை எல்லாம் நிறைய இருக்குது, எழுத்து பிள்ளைகள் நிறைய இருக்குது அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து தட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா பின்னால் வந்து அவர் வந்து மெட்ராஸில் படிக்க வர்றாரு. லயோலா காலேஜில் அவருக்கு இடம் கிடைக்குது. லயோலா காலேஜில் வந்தபோது ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நீ அண்ணாதுறை சொல்லிக்கிட்டே இருப்பியா, நீ அண்ணாதுறை படித்த பச்சையப்பன் காலேஜில் படிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் தெரிஞ்சு, அச்சோ நம்ம பச்சையப்பன் காலேஜில் படிக்கணும், நம்ம ஏன் லயோலா காலேஜில் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பச்சையப்பன் காலேஜில் எப்படினாலும் இடம் வாங்கிடணும்னு சொல்லிட்டு, அப்போ அண்ணா முதலமைச்சராக இருக்கார், அண்ணாட்ட அப்படியே போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவருக்கு உறவினர் ஒருத்தர் வந்து செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குறாரு, அவரை வச்சுக்கிட்டு அண்ணா போய் பார்த்துடலான்ட்டு போகிறாரு. அப்போ வந்து போன உடனே ஜஸ்ட்டு அவர் வந்து முக்கியமான பதவியில் இருக்கார், அதாவது சட்டப்பேரவையில் ஏதோ துணை செயலாளராக ஏதோ இருக்கார். போனோடனே அவங்க திறக்கிறாங்க, உள்ளே பார்த்தோன்னே இவர் அண்ணா அப்படின்னு கத்திட்டாராம். கத்தினோடனே சீஃப் மினிஸ்டரு இல்லை அண்ணான்னு கூப்பிட்றது அப்படிங்கிறது அவர் வந்து பயந்து, அவர் ஆஃபீஸர் இல்லையா, அவர் தோலை பிடிச்சி தட்டியிருக்காரு.
அப்புறம் அண்ணா வந்து ஆனால் இவர் ரெகனைஸ் பண்ணிட்டாராம், வந்து சேதுபதி ஆசிரியர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அந்தளவுக்கு அண்ணா வந்து ஷார்ப்பாக வந்து ஒரு மாணவராக இருந்தாலுமே ஞாபகம் வச்சுருப்பார். ஏன்னா சேதுபதி அப்படிங்கிற பேரில் ஒரு பத்திரிக்கை நடத்திருக்காரு சேதுபதி ஸ்கூலில். அதுக்கப்புறம் இப்போ பச்சையப்பன் காலேஜில் அப்புறம் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரில் கையெழுத்து போட்டிருக்காரு. பச்சையப்பன் காலேஜில் போய் சேர்றியே, இப்போ வந்து பத்திரிக்கை பேரை வந்து பச்சையப்பன் மாற்றிடுவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. சேதுபதியில் படிக்கும்போது சேதுபதினு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காரு, தோளில் தட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து இதில் எழுதுறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து மதுரையில் அண்ணா இறந்து போன செய்தி கேட்டப்போ நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க. இடம் இல்லை, பஸ்ஸில் மேலே உட்காந்து அங்கே உட்காந்துலாம் வந்திருக்காங்க. போலீஸ் பயங்கரமாக அடி. ஏன்னா மேலெல்லாம் உட்காந்து வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும் இல்லையா, அதனால் இப்போ கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் இவர் ஒருத்தர். ஒரு 3-4 பேர் இறந்து போயிட்டாங்களாம் அந்த இதில். அது சொல்கிறாரு, கூட தோழர்கள் சில பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால் போலீஸ் வந்து எங்களுக்கு கடுமையாக அடித்து சவுட்டில் வந்து அடித்து அனுப்பிட்டாங்க. எனக்கு இப்போவும் வருத்தம் இருக்குது, உலகத்திலேயே அதிக பேர் கலந்து கொண்ட ஒரு இறுதி யாத்திரை அவருடைய இறுதி யாத்திரை, அதில் கலந்து கொள்ளாமல் போயிட்டோமே அப்படிங்கிற எனக்கு வருத்தம் எனக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா என் தலைவர் இல்லை, என் ஹீரோ. அவருடைய நடை, பேச்சு, ஆங்கில மொழி, அவருடைய தமிழ் மொழியை கையாண்ட விதம் அதுதான் தான் என்னையெல்லாம் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளிப்படையாக எழுதியிருக்காரு. அவர் ஆசிரியராக இருக்கும்பொழுது அந்த இதை கொண்டு வந்திருக்காரு, அண்ணா நூற்றாண்டு மலரை கொண்டு வந்திருக்காரு. அதனால் எல்லாரையுமே இப்போ கல்கி வந்து அவரை பாராட்டியிருக்காரு அப்படின்னா, கல்கியை அண்ணா இப்போ வந்து விமர்சனம் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. கம்பராமாயணத்தை பண்ணும்போது அவங்க வந்து விமர்சனம் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் கல்கி தான் வந்து தென்னகத்து பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் எல்லோரிடமும் அன்பையும் பெற்ற ஒரு விஷயம். ஆனால் அந்த அண்ணாவுடைய அந்த இது சொல்லுவாங்க, அதாவது திராவிடர் கழகம் அப்படிங்கிறது பெரியாருடைய கட்சி பேர். அது அண்ணா மாற்றும் பொழுது அதை திராவிட முன்னேற்ற கழகம்னு மாற்றினார். ஒரு போயிருக்கும் அதில். திராவிடர் கழகம் அப்படிங்கும்போது ஆரியர் திராவிடர் அப்படிங்கிற அந்த பைனரி இருக்கும். இதை வந்து அவர் எடுத்துட்டு அந்த அப்படிங்கிறத நீக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வரும்பொழுது அது இனமல்லேருந்து மாறி அது வந்து நிலமாக மாறிடுது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படின்ற ஒரு இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இன்க்ளூசிவ்னஸ், எல்லாரையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 2 ராமன் சொல்லியிருக்காருல, விபி ராமன், பிஎஸ் ராமன், 2 ராமன் சொல்லுவார். அந்த ராமன் முதல் இந்த ராமன் முறை அப்படி 2 பேர் நம்ம கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு உறுப்பினர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர், ஒரு ராமன் வந்து பிராமண இனத்தை சேர்ந்தவர், எல்லாரும் நம்ம கட்சியில் இருக்காங்கன்னு அண்ணா அடிக்கடி சொல்லுவார்னு சொல்லி இதில் வருது. 2 ராமனை குறிப்பிட்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த திராவிட அப்படிங்கும்போது அது வந்து ஒரு நிலம் சார்ந்ததா, மொழி சார்ந்ததா தன்னுடைய கட்சியினுடைய அடையாளத்தை வைக்கும் பொழுது அது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த திராவிட நாடு பற்றி அடிக்கடி கேட்பாங்க. இதில் அண்ணா வந்து பற்றி எழுதும்போது ஒரு பின்னால் ஒரு இடத்துல இவர் எழுதுறாரு, கண்ணதாசன் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, நான் பின்னால் சொல்கிறேன், அடுத்த இதை சொல்லிட்டு வரேன். ஒழுக்கத்தால் பிறர் போற்றும் உயர்வாழ்வு 9, உள்ளன்பிற் குளம் சேர்க்கும் நற்பண்பு 10. அவருடைய அன்புக்கு எல்லாரும் தம்பிகள் நிறைய திரண்டுருவாங்க. பழக்கத்திற்கு இனிதான தன்மை 11. ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர் எல்லாத்துலேயும். அதுக்கு நிறைய பேர் அதை வந்து உதாரணம் காட்டி எழுதியிருக்காங்க. பணிவுக்கோர் நாணலும் நிலைமை 12, கலக்கம் சோர் அறியாத ஆண்மை 13, கண்மறைந்த பின்பேசா பெருந்தன்மையோடு. புறம் பேசுவாங்க இல்லையா, அது அண்ணா புறம் பேசுகிறதே கிடையாது, நேரடியாக பேசுகிறது தான். கண்மறைந்த பின்பேசா பெருந்தன்மையோடு விளக்கத்தால் பலர் நெஞ்சை வெற்றி பெறும் செம்மல் வீரத்தின் இடமென்று கூட்டு 16. விளக்கம் அண்ணா கொடுக்குற மாதிரி விளக்கம், தர்க்க ரீதியான விளக்கம்னா சொல்லுவாங்க, யாருமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து எதிரிகளும் ஒத்துக்கிற மாதிரி அவர் விளக்கம் கொடுப்பார். ஒரு வாட்டி 2ஆம் உலக தமிழ் மாநாட்டுக்கு சிலை வைத்தாங்க இல்லையா, 10 சிலை வைத்தாங்க. கலைஞர் சொல்லுவார் அவருடைய கவிதாஞ்சலியில் சொல்லியிருப்பார், ஔவைக்கு ஒரு சிலை, அறமலர்த்த கண்ணகிக்கு ஒரு சிலை, விளையானஞ்ச பாரதிக்கும் வணங்காமுடி பாரதிதாசனுக்கும் சிலை, வீரமா முனிவர்க்கும் சிலை, கால்டுவெல் போப்புக்கும் சிலை, ஜியு போப்புக்கு சிலை, கால்டுவெல் போப்புக்கும் சிலை, கம்பர்க்கும் சிலை, தீரமாய் கப்பலோட்டிய தமிழர்க்கும் சிலை, திக்கட்டும் குரல் வரப்ப திருவள்ளுவருக்கும் சிலை. இப்படி 10 சிலை வைத்ததுனால் அப்படின்னு சொல்லுவார். 10 பேருக்கு சிலை வச்சார். அப்போ குன்றக்குடி அடிகளார் கேட்குறார், தமிழ் வளர்த்த எல்லாத்துக்கும் சிலை வச்சுருக்கீங்களே, அப்பருக்கு ஏன் சிலை வைக்கல? அப்பர் வந்து தமிழ் வளர்க்கவில்லையா? தேவாரம் பாடிய அப்பருக்கு ஏன் சிலை வைக்கவில்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அண்ணாவுடைய பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் சிலை வைத்திருக்கவங்க எல்லோருமே வணக்கத்திற்குரியவர்கள். அப்பர் வந்து உங்களுடைய வழிபாட்டுக்குரியவர். அவர் வந்து கோவிலில் இருப்பார், அவர் வந்து நாங்கள் வந்து பீச்சில் வைக்க முடியாது அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவருடைய விளக்கங்கள் எல்லாமே. இன்னொரு இடத்துல வந்து தமிழாற்றுப்படையில் வைரமுத்து எழுதுறார். அதில் வந்து அண்ணாவை பற்றி அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு 4 வரி இருக்கும். அதுவான்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் அண்ணான்னா என்னென்னு நினைப்பீங்க, இதுவான்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் இல்லை, இது மட்டும் இல்லைன்னு சொல்லி ஒரு 10 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த 10 விஷயத்தில் நமக்கு தெரியாத 4 விஷயம் இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னா, பெரியாரா அண்ணா பிரிகிறார். திராவிடர் கழகத்துலேருந்து பிரிஞ்சு அவர் வந்து, ஏன்னா 3-4 டிஃப்ரென்ஸ் வருது, 2 பேருக்கும் கருத்து வேற்றுமைகள் வருது. ஒன்று மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரியார் வந்து இதை வந்து தேர்தல் 3 முக்கியமான வேறுபாடு. ஒன்று வந்து மொழி அடிப்படையில்
பெரியாருக்கு வந்து மொழி வந்து ஒரு கம்யூனிகேஷன், அவ்வளோதான். ஆங்கிலம் முக்கியம் அப்படின்னு சொன்னார் தவிர மற்றபடி இந்த தமிழ் மொழி தான் சிறந்தது அந்த மாதிரியான மொழி இதோட இது பண்ணுறதுல பெரியாருக்கு எப்போதுமே உடன்பாடு கிடையாது. ஸோ அதில் வந்து அண்ணா வந்து ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து மொழி அப்படிங்கிறதுல ரொம்ப மக்களுடைய அடையாளம், உணர்வு பூர்வமாக பேசக்கூடியவர். அதனால் அண்ணா வந்து மக்களுடைய இதுக்கு அடிப்படையில் எடுத்துக்கிட்டார். தேர்தல் அரசியலில் பெரியாருக்கு உடன்பாடு கிடையாது. தேர்தல் அரசியல் போனால் நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். அவர் வந்து சமுதாய சீர்திருத்தத்தை தான் விரும்பினார். அதனால் அவர் வந்து அண்ணா வந்து தேர்தல் அரசியலில் போனால் தான் நம்ம அதிகாரத்தை கைப்பற்றினா தான் மக்களுக்கு செய்ய முடியும்னு நினச்சார். பிரிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அண்ணா ஜெயிச்சிடுறாரு. அதில் வந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. 49 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சுட்டு திரும்ப 67 எலெக்ஷனில் ஜெயித்த உடனே அண்ணா போய் வந்து தனியாக போய் சந்திக்கிறார். தனியாக போய் பெரியாரை போய் சந்தித்து ஆசீர்வாதம் அவரை போய் வாழ்த்து வாங்கிட்டு வராரு. அப்போ இதெல்லாம் கேட்பாங்க, நான் அவருடைய தம்பிகள்லாம் கேட்டிருக்காங்க, பிரிஞ்சு வரும்போது எல்லாரும் சேர்ந்து வந்தோம், இப்போ நீங்கள் மட்டும் போய் சந்திச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அண்ணா சொன்ன விளக்கத்தை பற்றி அதில் எழுதியிருக்காரு வைரமுத்து அவர்கள். என்னென்னா, திருமணம் தான் வந்து எல்லார் முன்னாலும் நடக்கும், அதுக்கு பின்னால் நடக்கிறது தனியாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அண்ணா வந்து எப்போதுமே ஒரு நகைச்சுவையாகவும் வேடிக்கையாகவும் எல்லாமே பேசுவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதே மாதிரி ஹெச்வி ஹண்டே வந்து இதில் ஒன்று எழுதியிருக்காரு. ஹண்டே வந்து உங்களுக்கு தெரியும், வந்து தென் சென்னை வட சென்னைன்னு 2 இது இருக்கும்பொழுது அந்த காலத்தில் 2 தான் இருந்துச்சு. இதில் 5 சட்டமன்ற தொகுதி, அதில் 5 சட்டமன்ற தொகுதி இருந்திருக்கு. தென் சென்னையில் இருக்கக்கூடிய பூங்கா நகரில் தான் ஹெச்வி ஹண்டே, அங்கே வந்து வட மாநிலத்து மக்கள் அதிகம். அப்போ சுதந்திரா கட்சி சார்பாக வந்து ஹண்டேவை தான் அங்கே நிறுத்தியிருக்காரு. அப்போ வந்து ராஜாஜியோட கூட்டணி வச்சு நிறுத்தும் பொழுது ஹண்டே நிறுத்தியிருக்காரு. அப்போ வந்து பக்தவச்சலம் வந்து எப்போதுமே கிண்டல் அடிப்பாராம். என்னென்னா, ஆள போகிறவங்க மூஞ்சியை பாரு அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணுவாராம். அப்போ வந்து அண்ணா வந்து அந்த பதில் சொல்கிற மாதிரி அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது, கடைசி கூட்டம் 1967 தேர்தலுக்கு முன்னாடி நடந்த கடைசி கூட்டத்தில் பேசும்போது சொல்லியிருக்கார், நாஞ்சில் மனோகரன் வந்து இந்த தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக போட்டிகிட்ருக்காரு. இவர் வந்து பூங்கா நகர் தொகுதியினுடைய வேட்பாளர். அப்போ பேசும்பொழுது அண்ணா சொல்லியிருக்காரு, இது வந்து இப்படின்னு அவர் பெரியவர் பக்தவச்சலம் வந்து இப்படி கேட்குறாரு, ஆள போகிற முகத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச்வி ஹண்டே நீங்கள் பார்த்துருக்கலாம், முன்னால் வந்து அவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையில் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். அவர் கொஞ்சம் நல்ல வட இந்தியர் மாதிரி இருப்பார், தோற்றப்பொழியோடு இருப்பார். நாஞ்சில் மனோகரன் அப்படி தான் நல்லா இருப்பார். அப்போ அவர் சொன்னார், நாஞ்சில் மனோகரன் பாருங்கள் அழகாக தான் இருக்கார், அடுத்தால பாருங்கள் ஹண்டே பாருங்கள் இன்னும் அழகாக இருக்கார், நான் அவர் இப்போ தான் சந்தித்தேன், கொஞ்சம் முன்னால் சந்திச்சுன்னா அவர் சினிமாவிலே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஆனால் பேசினாராம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா கேள்விக்கும் அவர் வந்து ஒரு ஷார்ப்பான பதில் வச்சுருப்பார். மற்றது உங்களுக்கு தெரியும், அந்த காக்காவை ஏன் நம்ம வந்து தேசிய பிறவியாக தேர்ந்தெடுத்துக்கிறோம், ஹிந்தி மெஜாரிட்டி தான் இருக்குன்னா ஹிந்தியை தான் தேர்ந்தெடுத்துருக்கணும் அப்படின்னா இல்லை அப்படின்னு நம்ம ஏன் மயிலை தேர்ந்தெடுத்துருக்கோம், காக்காவில் எடுத்துருக்கணும்னு மெஜாரிட்டி வச்சு முடிவு பண்ண முடியாதுன்னு அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவர் வந்து தர்க்க ரீதியான பதிலை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடியவர். அமெரிக்காவில் போயிருக்கும்போது கூட ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. அங்கே வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து சொன்னாராம், இங்கே வந்து முதல்ல நீங்கள் பேசிட்டு அப்புறமா கேள்வி கேட்கலாமா அல்லது மாணவர்கள் கேள்வி கேட்கணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அண்ணா சொல்லியிருக்காரு வந்து, இல்லை நான் பேசிடுறேன் கொஞ்சம் அப்புறமா கேள்வி கேட்கலான்னொடனே, இல்லை எங்கள் மாணவர்கள் ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு. அதனால் என்ன கேள்வியால் உங்களை திணறடிச்சிருவாங்க அப்படிங்கிறது சொல்லி, எங்கள் மாணவர்கள் ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு. உடனே அண்ணா சொன்னாராம், ரொம்ப நல்லதாக போச்சு, அப்போ கேள்வி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆல்ரெடி புத்திசாலின்னா அவங்க திரும்ப கேள்வி கேட்க போகிறாங்க, அதனால் ரொம்ப கேள்வியெல்லாம் கம்மியாக தான் இருக்கும், நல்லதாக போச்சு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நிறைய அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்ப இனிமையாகவும் ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்காங்க. பணிவு அவருடைய இது எல்லாருமே அவருடைய பணிவை பற்றி எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப எளிமையாக எப்போதுமே அப்ரோச் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கத்தின் அசைவுக்குள் அரசியலின் தேக்கம், அணுவுக்குள் அணுத்தேடும் ஆராய்ச்சி பாக்கம், சிங்கத்தை கொல்லாமை நோன்பு பெறச் செய்து திருநாட்டின் வாழ்வுக்கு புதுப்பாடம் கண்டு, தங்கத்தின் வைரத்தில் நீரோட்டம் பார்க்கும் தன்மைத்தாய் தமிழ் கற்ற பேராளனெங்கள், அங்கத்தால் ஆற்றலையான அண்ணாவின் பெருமை, அறிவுக்கோர் வீடாக 24 அப்படின்னு சில பண்புகளை சொல்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கத்தின் அசைவுக்குள் அரசியலின் தேக்கம், அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, இது வேறு யாருக்குமே தெரியாத அதிகமாக நோட்டீஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவிலேயே முதல்ல 4 அவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அரசியல் தலைவர் அண்ணா தான். ஸோ எம்எல்ஏயாக இருந்திருக்காரு, எம்எல்சியாக இருந்திருக்காரு, லோக்சபாக்கு எலெக்ட் ஆகிருக்காரு, ராஜ்யசபாக்கு எலெக்ட் ஆகிருக்காரு. லோக்சபா எலெக்ட் ஆகி ரிசைன் பண்ணிட்டாரு. 4மே இருந்தது அவர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாமலே இருந்தாங்க. நான் தற்செயலாக ஒரு வாட்டி நோட்டீஸ் பண்ணி அப்புறமா விக்கிபீடியாவில் இதை வந்து என்ட்ரி பண்ணேன் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால். ஸோ அது வந்து வேறு யாருமே இல்லை. அந்த 4க்கும் முதல்ல இந்தியாவில் அதுக்கப்புறமா கூட இருந்தது கூட இன்னும் தெளிவாக இல்லை. இருக்காங்களா இருந்தாங்க, சில பேர் மாயாவதி இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் லல்லு பிரசாத் யாதவ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது கூட எவிடன்ஸ் எவ்வளோ கரெக்டாக எடுக்க முடியும்னு தெரில. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் வந்து 4 ஹவர்ஸுக்கு எலெக்ட் ஆன ஃபஸ்ட்டு ஆள் இவர் தான் அப்படிங்கிறது அது மாபெரும் தமிழ் கனவுல கூட அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் தமிழ் ட்ரீம்னு நம்ம தமிழ் புக் போட்டிருக்கோம்.
இதை வந்து அந்த மாபெரும் தமிழ்கனோட இங்கிலீஷ் வெர்ஷன் கிராண்ட் தமிழ் ட்ரீம்னு பாடநூல் கழகமும் இந்து தமிழ் திசையும் சேர்ந்து வெளியிட்டது. ரொம்ப அற்புதமான புத்தகம். யாருக்காவது பரிசளிக்கணும் அப்படின்னா, அண்ணாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த புத்தகத்தை நம்ம பரிசு கொடுக்கலாம். அது மாதிரி அண்ணாவினுடைய சிறுகதைகள் தொகுப்பு வந்து ஒன்று நம்ம பாடநூல் கழகத்தில் வெளியிட்டிருக்கோம். இது வந்து ஹெல்ப் மீ வித் தி ட்ரிக்கி கேஸ் அப்படின்ட்டு இந்த புத்தகத்துக்கு தலைப்பு. இது அண்ணாவுடைய 22 சிறுகதைகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவுடைய கதைகளில் தலைப்பு எப்படி வைப்பார் அப்படின்னா, பாத்திரம் மையம் வச்சு கதைகள் எழுதுவார். அப்புறம் வந்து கருத்து விளக்க கதைகள் அப்படின்னு பெருமாள் முருகன் அவர் வந்து இது பண்ணுறார். அண்ணாவுடைய லிட்ரரி ரோலை வந்து நிறைய பேர் வந்து முதல்ல பெருசாக எடுத்துக்கல. அதாவது இதிலே கூட ஒரு பேட்டி இருக்கும். மாபெரும் தமிழ் கனவுலே கி ராஜநாராயணன்ட்ட ஒரு பேட்டி எடுத்திருப்பார். சமஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பார். அண்ணாவை ஏன் பெருசாக எல்லோரும் கொண்டாடலை, அவர் வந்து அவருடைய எழுத்தை வந்து எல்லோரும் ஏன் பெருசாக இது பண்ணலை, அது வந்து பிராமண எதிர்ப்பு காரணமாக நீங்கள் வந்து எல்லாமே பிராமண சமூகத்தினுடைய இது காரணமாக நீங்கள் இது பண்ணிட்டீங்களான்ட்டு. கி ராஜநாராயணன் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அதனால் அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஆமாம் எனக்கு அந்த வருத்தம் உண்டு, அண்ணாவை பற்றி நம்ம கொஞ்சம் பேசியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தம் உண்டு. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ வந்து நான் அழகிரி சாமிலாம் கூட பேசாமல் இருந்துட்டோம், அண்ணா வந்து பற்றி பேசியிருக்கணும் அப்படின்னு அவர் கீரா வந்து வயசான காலத்தில் இதில் சொல்கிறாரு. அதுமாதிரி அவருடைய கதவு புத்தகத்துக்கு அவர் அவார்டு வாங்கும்போது கூட கந்தசாமின்னு அவர் சாகித்ய அகாடமி வாங்கின இன்னொரு எழுத்தாளர் அவர் சொன்னாரா, இது இந்த பரிசை வந்து இப்போ அண்ணா கையில் வாங்கியிருந்தேன்னா அண்ணா வந்து அந்த புத்தகத்தை படிச்சிருப்பார், அதை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது கருத்து சொல்லி தான் கொடுத்துருப்பார் அப்படின்ட்டு. ஸோ அண்ணா வந்து ஒரேசியஸ் ரீடர், அதாவது பயங்கரமாக படிப்பார். இன்றைக்கி காலையில் கூட நான் இன்றைக்கி பேசுகிறதுக்காக திரு எஸ்ரா அவர்கள்ட்ட பேசினேன். நீங்கள் எஸ்ரா வந்து அவர் எழுத்தாளர்கள் எல்லாமே நவீன எழுத்தாளர்கள் எல்லாருமே பெருசாக பதிவு பண்ணல அண்ணாவை பற்றி. அப்போ நான் வந்து எங்களுக்கு கதாவிலாசம்னு அவர் பிடித்த ஒரு 40 சிறுகதைகள் கொடுத்துருப்பார். அதில் அண்ணாவுடைய கதை ஒன்று கூட இல்லை. அப்போ அவரை பற்றி என்ன மதிப்பீடு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட கேட்டேன், அண்ணாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எஸ்ரா அவர்கள்ட்ட இன்றைக்கி காலையில் பேசினேன். அப்போ எஸ்ரா அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு அண்ணா உங்களுக்கு கவர்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், கிரேக்க ரோமானிய புராணங்களை பற்றியெல்லாம் நிறைய மக்கள்கிட்ட பொது மேடையில் பேசுனது அவர் தான். ஆனால் வந்து நிறைய எழுதிப்பார். மாஜிக் கடவுள்கள்னு சொல்லிட்டு ஜூபிட்டர் பற்றி அப்பல்லோ பற்றி நமக்கு வந்து பேர் மட்டும் தான் தெரியும். அந்த கடவுள்கள் என்னென்ன பண்ணாங்க, அந்த கடவுள்களுக்கு என்னென்ன சாபம்லாம் வந்தது, அதில் என்னென்ன மூட நம்பிக்கைகள் கிரேக்கத்தில் இருந்தது, அது எப்படி நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கிரேக்க மாஜிக் கடவுள்கள் அப்படிங்கிறது. ரோமாபுரி ராணிகளை பற்றி அவர் எழுதியிருப்பார். ஜூலியஸ் சீசருடைய மனைவிகள் 3 பேரை பற்றி அவர் வந்து எழுதும் பொழுது சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும்ல, அந்த கதையெல்லாம் அவர் வந்து அதில் சொல்லியிருப்பார். அந்த காலத்தில் வந்து இந்த கிரேக்க ரோமானிய புராணங்களை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது ஒன்று சொல்லிட்டு, இன்னொன்று வந்து அவருடைய ரீடிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். நேற்று சுந்தரவடிவேலு வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனராக இருந்தவர் நினைவுலைகள் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அப்போ அதில் வந்து ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நீ காலையில் எஸ்ரா அவர்கள் என்கிட்ட சொன்னது. ஏன்னா வந்து ஒரு வாட்டி அண்ணா வந்து அவர் பார்க்க போயிருந்தபோது அவர் வந்து ஒரு அப்பந்தான் ரிலீஸ் ஆன ஒரு ஆங்கில புத்தகத்தை அவர் நேற்று சுந்தரவடிவேல் கையில் வச்சுருந்தாராம். இப்போ அந்த புக்கை பார்த்தோடனே, இந்த புக்கு வாங்கிட்டியா நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நைட்டில் படிச்சுட்டு நாளைக்கு கொடுத்து விட்ருந்தேன் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்துருக்காரு. வாங்குவாங்க, படிப்பாங்க, மறுநாள் கொடுத்து விட்றேன்னு சொல்கிறதெல்லாம் கொடுத்து விட மாட்டாங்கல்ல. அப்படி ஒரு நாளில் படிக்க முடியுமான்னு தெரில. ஜென்ரலி நான்லாம் எந்த புக்கும் வாங்கி திரும்பி கொடுத்த மாதிரி தெரில. அது மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு பொன்மொழியே உண்டு, யாரும் புத்தகம் இரவல் கேட்டால் கொடுக்காதீங்க, எங்கள் வீட்டில் உள்ள லைப்ரரியில் உள்ள எல்லா புக்குமே அப்படி வாங்கினது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து மறுநாளே வந்து என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்து விட்ருக்காரு. அண்ணா ஒரே நைட்டில் படிச்சுட்டு மறுநாள் அந்த புத்தகத்தை கொடுத்து விட்டாராம். அது வந்து ரொம்ப உண்மையிலே படிக்க முடியும் அப்படின்னா அவர் அப்படி படிச்சிருக்காரு. அண்ணா வந்து நைட்டு தான் படிப்பேன்னு சொல்லி எல்லாரும் எழுதியிருக்காரு. ஓரிரவு நாடகத்தை ஒரே நைட்டில் எழுதினதாக சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நைட் ஃபுல்லாக உட்காந்து படித்து காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுதிருப்பார். அந்த மாதிரி அவருடைய பழக்கம் உண்டு. இது வந்து அவருடைய இது உண்டு. இப்போ வந்து இந்த திராவிட நாடு அப்படிங்கிறத பற்றி வரும்போது கேட்பாங்க, தனி நாடு கேட்டாங்களாமே நிறைய பேர் அதை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அண்ணா கேட்டது என்ன அப்படின்னா, ஒரு திராவிடன் ஃபெடரேஷன், அதாவது இந்த 4 இதுவும் சேர்ந்தது. அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்துச்சு. அந்த பிரசிடென்சியில் இருந்த 4 மாநிலங்கள், அப்போ 4 மொழி பேசுகிறவங்க. அப்போ சொல்கிறார் அவர் வந்து அண்ணா அதில் அவருடைய கொள்கைகளை தெளிவாக சொல்லியிருக்காரு. திராவிட நாடு அப்படிங்கிறது இப்போ சவுத் இந்தியா கிட்டத்தட்ட. அது வந்து அப்போ வந்து வட இந்தியாவில் எப்படி பாகிஸ்தான் தனியாக கேட்டாங்களா, திராவிடஸ்தான்ங்கிற கோரிக்கை 1939 பெரியார் வைக்கிறார். அதனுடைய பெரியாருடைய இதில் தான் இவர் வந்து அந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வர்றாரு. பெரியார் வந்து அம்பேத்கரை சந்தித்து பேசுகிறாரு, ஜின்னாவை சந்தித்து பேசுகிறாரு, எல்லாத்துலேயும் அண்ணா கூட இருக்கார். அண்ணா தான் மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதில் பதிவு பண்ணுறாங்க. அப்போது அந்த திராவிட நாடு அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபெடரேஷனாக தான் கேட்டார் அவர். அதில் வந்து அந்தந்த மாநில மொழிகள் தான் அவங்களுடைய மாநில மொழியாக இருக்கும். இப்போ கேரளா இருந்துச்சுன்னா அதுக்கு மலையாளம், தெலுங்கு, அப்புறம் கன்னடம், இது எல்லாத்துக்கும் தொடர்பு மொழியாக காமன் லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்கும் அப்படின்னு அவர் அண்ணா சொல்லியிருக்காரு. திராவிட நாடுங்கிற கான்செப்ட் எப்படி அப்படிங்கிறத அவர் தெளிவாக புரிஞ்சுருக்காரு. அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக திராவிட நாடு கேட்கல. இப்போ வந்து நிறைய ஒரு சர்ச்சை ஓடுது, தமிழ் தேசியம் திராவிடம் அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சை ஓடுது. மாணவர்கள்லாம் குழம்பி போயிடுறாங்க. ஸோ உண்மையில் ஆக்சுவலி அண்ணா சொன்னது வந்து 4 தனித்தனியாக இருக்கும், அவங்கவுங்க லாங்குவேஜ் இருக்கும். தமிழ்நாடுங்கிறது ஏன்னா தமிழ்நாடுங்கிற பேர் வச்சதே அண்ணா தானே. அவர் வந்து சங்கரலிங்கனா அதுக்கு முன்னாலே அதுக்காக போராடி உயிர் விட்டார். அந்த தியாகத்தை நினைவு கூர்ந்த வகையில் அண்ணா தான் தமிழ்நாடு
தமிழ்நாடுன்னு பேர் வச்சார். கா. திருநாவுக்கரசன் மூத்த திராவிட இயக்க ஆய்வாளர். அவர் வந்து சொல்கிறார், தமிழ் தேசியம் பேசிய முதல் கட்சி அண்ணாவினுடைய திராவிட கட்சி தான் சொல்கிறார். தமிழ் தேசியம், தமிழ், ஏன்னா பெரியார் வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிற இதை எடுத்து, அதனால் இந்த புத்தகத்துக்கு பேரே மாபெரும் தமிழ் கனவுன்னு வச்சுருக்காங்க. அந்த மாபெரும் தமிழ் கனவுன்னா என்னென்னா அது அண்ணாவுக்கான குறியீடு தான். அண்ணா தான் தமிழ் அப்படின்னாலே அண்ணா தான். அதனால தான் தமிழுக்கான குறியீடு தான் அண்ணா. அதனுடைய இதை தான் வழித்தோன்றல தான் கலைஞர் வந்து அந்த அதை ஒரு பெரிய ஒரு பண்பாடாக வளர்த்தார் அப்படின்னு எழுதுகிறாங்க அந்த ஆய்வாளர்கள்லாம் எழுதும் பொழுது. அதனால் தமிழ் அப்படின்னா மாபெரும் தமிழ் கனவு யார் அப்படின்னா அண்ணா. மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிறது அண்ணா தான். ஸோ இந்த தமிழ் திராவிடம் அப்படிங்கிறது வந்து வாக்குவாதத்துக்கு வேணால் நம்ம எடுத்துகிட்டு போகலாமே தவிர, ஆனால் தமிழ் அடையாளம் அப்படின்னா அது அண்ணா தான். அது வந்து பெரியார் வந்து, ஏன்னா மொழி பற்றி பெரியார் வந்து நேரடியாக பேசக்கூடியவர். அவர் வந்து நேரடியாக பேசும் மொழி அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் டூல் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் பார்த்தார். இங்கிலீஷ் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் கம்யூனிகேஷனுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. சுபபி வந்து ரெண்டும் கம்பேர் பண்ணி பேசியிருக்கார். பெரியாரையும் இவரையும் அண்ணாவையும் கம்பேர் பண்ணி மூணுலேயும் பார்த்தாரு. பெரியார் வந்து மொழியை பற்றி சொல்லும் பொழுது ஆங்கிலம் அவசியம்னு சொன்னார். தமிழோட பெருமிதத்தை பற்றி அவர் பேசலையே தவிர ஆங்கிலம் பேசணும்னு சொன்னார். அண்ணாவும் கிட்டத்தட்ட அதே தான் சொன்னார். தமிழ் மக்களுடைய உணர்வு சார்ந்து பெரியார் எப்போதும் வந்து அந்த மொழி உணர்வுக்குள்ளே பெரியார் போய் அதை வந்து ரொம்ப முன்னிறுத்தலாம். ஆனால் அவர் சில இலக்கியங்களே நடத்தியிருக்காரு. ஒரு இலக்கியம் வேணும்னா திருக்குறள்லாம் வேணும், திருக்குறள் மாநாடுலாம் பெரியார் தான் நடத்தியிருக்காரு. இப்போ ஆனால் வந்து அண்ணா வந்து தமிழ் அப்படிங்கிறத எடுத்துட்டு ஆங்கிலம் வேணும்னு பெரியார் சொன்னார். அண்ணா அதே தான் சொல்லியிருக்காரு. தமிழும் ஆங்கிலம் ரெண்டும் வேணும், இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து அதை வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. தேர்தல் அரசியல் வேணான்னு பெரியார் சொன்னார். இவர் தேர்தல் அரசியல் வேணும்னு சொன்னார். இருந்தாலும் பெரியார் தேர்தல் அரசியல் வேணான்னு சொன்னால் கூட அவர் ஒவ்வொரு தேர்தலையும் யாரையாவது ஒருத்தர் ஆதரித்தார். பெரியார் வந்து யாரையாவது ஆதரிச்சார். அண்ணாவும் அது நேரடியாக தேர்தல் நாமளே போட்டிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் வந்து பெருசாக வித்தியாசம் கிடையாது ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறார். அதுக்கப்புறம் வந்து திராவிட நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபெடரேஷன் மாதிரி தான். அப்போ இந்தியாங்கிறது கான்ஃபெடரேஷன், அதோட பெரிய ஃபெடரேஷனாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கான்செப்ட் அப்படி தான் இருந்திருக்கு. இல்லை வினோபாஜி கூட அவருடைய உரையாடல் அது கூட இந்த புத்தகத்தில் இருக்கும். அதில் வந்து அவர் ஆர்கியூ பண்ணியிருப்பார். வினோபாஜி கூட வந்து எப்படி வந்து பூதான இயக்கம் அப்படின்னு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா உணவு அரசியல்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார அடிப்படையில் அண்ணா அடிப்படையில் ஒரு பொருளாதார பட்டதாரி. அதனால் வந்து அவருடைய பொருளாதார சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து கா. சிவத்தம்பின்னு சொல்லிட்டு மார்க்சிய அறிஞர், மார்க்சியவாதிகள் எப்போதுமே பொருளாதாரம் பற்றி தான் பேசுவாங்க. அவர் தனக்கு பிடிச்ச புத்தகமாக பணத்தோட்டம்ங்கிற புத்தகம் தான் சொல்கிறார். அண்ணா எழுதினா பணத்தோட்டம் அப்படிங்கிறது தனக்கு பிடித்த புத்தகமாக சொல்கிறார். அதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து பொருளாதார கொள்கையில் சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு இதில் விஜயசங்கர் அவர்கள் பேட்டி எடுக்கிறார். ஃப்ரண்ட்லைன் எடிட்டர் கா. சிவத்தம்பிட்ட எடுத்த பல்வேறு காலகட்டத்தில் எடுத்த பேட்டி தான் அதில் தொகுத்து போட்டிருக்காங்க. அதில் கூட அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் படிச்சிருக்கீங்களா பணத்தோட்டம், கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி கா. சிவத்தம்பி அவர்கள் சொல்கிறாரு. மார்க்சிய பொருளாதாரத்துக்கு இதுக்குள்ள உள்ள தொடர்பு அவர் சொல்கிறார். ஒரு உணவு அரிசி திட்டம் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. வந்து 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் சொல்லி உணவு அரசியலை எடுத்துகிட்டு வந்தது எல்லாருக்கும் எப்படி வந்து ஜெயரஞ்சன் சாருடைய பேட்டியில் இருக்குது. நாகநாதன் சார் வந்து அவர் ஒரு முக்கியமான திட்ட கமிஷனில் முன்னால் இருந்தவர். அவர் வந்து சொல்கிறார், சவுத் இந்தியாவோட வருவாய் வந்து கிட்டத்தட்ட 80%, இந்தியாவோட வருவாயில் 80% வந்து சவுத் இந்தியாவிலேருந்து தான் போகுது அப்படிங்கிறது. அது வந்து அந்த காலத்தில் அண்ணா வந்து எழுதியிருக்காரு. எப்போதுமே அண்ணா வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அந்த ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது அந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லி அந்த முழக்கம் வந்து ரொம்ப பாப்புலரானது. ஸோ அதை வந்து எப்போதுமே சவுத்தை வந்து முன்னிறுத்தி அவருடைய இது பேசியிருக்காரு. அவர் வந்து எப்போதுமே அதை வந்து நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கார். அவர் வந்து மக்கள் மன்றத்தில் பேசினது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அது வந்து ஃபுல்லாக பேசியிருக்கார். திராவிட நாடு கோரிக்கையை பற்றி திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு அந்த பாலிசி ரொம்ப முக்கியமானது. அவர் ஆங்கிலத்தில் மிகச்சிறப்பாக உரையாற்றியிருக்கார். திராவிட நாடு கோரிக்கை ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத பேசிட்டு 63 தான் 13வது சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 13வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்து அப்போ வந்து பிரிவினைவாதம் பேசினா அந்த கட்சி வந்து எலெக்ஷனில் போட்டியிட முடியாது அப்படின்னு கொண்டு வராங்க. 57 எலெக்ஷனில் திமுக வந்து 15 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 62 எலெக்ஷனில் 50 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. அந்த 57 ஜெயிக்கும் பொழுது 15 இடங்கள் ஜெயிக்கும் பொழுது அண்ணா உட்பட 15 பேர் ஜெயிக்கிறாங்க. அதில் வந்து உதயசூரியன் சின்னத்தில் கலைஞர் போட்டிட்டார். ஸோ மற்றவங்களுக்குலாம் வேறு வேறு சின்னம். அண்ணாவுக்கு சேவல் சின்னத்தில் போட்டிட்டார். அதனால் பின்னால் வந்து ஜெயலலிதா மேரவை கூட அந்த சேவல் சின்னத்தில் போட்டிடுவாங்க 89 பிரியும் பொழுது. ஸோ அதுக்கப்புறம் அண்ணா இருந்த சீட்டு தான் ராஜ்யசபாவில் அதே நம்பர் ஆஃப் சீட்டு தான் அவங்களும் வாங்குவாங்க. எந்த இருக்கையில் உட்காந்தாரோ அந்த இருக்கையை தான் அவங்க வாங்கியிருப்பாங்க. இந்த திராவிட அரசியல் அப்படிங்கிறதுல ரொம்ப எல்லாருமே ஒரு கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு விரும்பியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அண்ணா அவர்கள் வந்து இதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் 1962 போட்டியிடும் பொழுது 50 சீட் ஜெயிக்கிறாங்க. ஆனால் அண்ணா அவர்கள் தோற்று போயிடுறார். காஞ்சிபுரத்திலே தோற்கடிக்கப்படுகிறார். நடராஜ முதலியார் என்பவர் ஒரு பெரிய பஸ் முதலாளி, அவரால் தோற்கடிக்கப்படுறாரு. அப்போ வந்து 50 பேர் சட்டசபைக்கு போகிறாங்க. அப்போ வந்து அண்ணாவுடைய தோல்வியை பற்றி அவர் வந்து ஒரு உதாரணம் காட்டுறார். அவர் என்ன
ஒய்டாக படித்தவர். அதனால் அவருடைய இது வந்து ஜெருசலத்தில் சிலுவை போர்கள் அப்படின்னு நடந்தது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும். அப்போ கடைசியில் வந்து இப்போ அந்த சிலுவை போர்கள் முடிஞ்ச ஒரு உடன்பாடு ஏற்படும் பொழுது அந்த கிறிஸ்தவர்களுக்கு தலைவராக இருந்து ஜெருசலத்தை, அதாவது இயேசுநாதர் பிறந்த இடம் சொல்லப்படக்கூடிய ஜெருசலம், அங்கே கிறிஸ்தவர்கள் வரக்கூடாது அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கும் அவர்களுக்கும் போகிற கடைசியில் ஒரு சமரச முடிவு வருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க போராடினதுக்காக கிறிஸ்தவர்களாக நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து முதல்ல நாங்கள் அலோவ் பண்ணும்போது அந்த தலைவரான ரிச்சர்டை மட்டும் விட மாட்டோம், மற்ற எல்லோரும் வாங்க, எக்ஸப்ட் ரிச்சர்ட், மற்றவர் எல்லோரும் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி அது விடுறாங்க. ஸோ அண்ணா வந்து அந்த இன்சிடெண்ட்டை கோட் பண்ணி இப்போ வந்து ஒரு தலைவர் வரக்கூடாது, ஆனால் அவருடைய தளபதிகள் எல்லாம், அவருடைய படையில் உள்ளவங்க எல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து 50 பேர் ஜெயிச்சு போகிறீங்க, நான் வெளியில் நிற்கிறேன், இது வந்து உலக சரித்திரத்தில் உள்ளது தான். இப்போ நீங்கள் 50 பேர் இல்லைன்னா தலைவனே இல்லையே, தலைவன் இருக்கணும் அப்படின்னா தொண்டர்கள் இருந்தால் தான் இருக்க முடியும், படைகள் இருந்தால் இருக்க முடியும், படையை 50 பேரே உள்ளே போகிறீங்க, நான் போகட்டா என்ன அப்படின்னு இந்த உலக வரலாற்றை ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வரலாற்று அறிவு வந்து எந்த விஷயத்தினாலும் இன்டர்நேஷ்னல் ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி பேசக்கூடிய அவருடைய இது இருந்துச்சு. நம்ம அந்த அங்கே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கூட ரொம்ப நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பதிலளிச்சான்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு கூட இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நான் அமெரிக்காவில் போய் பேசும்போது நம்ம நாட்டை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. ஸோ அப்போ நம்ம நாட்டு அதுக்கு முன்னாலே அவர் வந்து இங்கேயே விமான நிலையத்திலே பேட்டி கொடுக்குறாரு. அமெரிக்கா போகிறீங்களா அப்படிங்கும்போது வாமா போகிறேன் அப்படின்ட்டு. வெளிநாட்டு கொள்கையெல்லாம் பற்றி கேட்பாங்களா, என்ன சொல்லுவீங்க அப்படின்ட்டு. நான் அதை பற்றி ஏற்கனவே நான் இந்திய பிரதமரோடு அதெல்லாம் பதில் எழுதி கேள்வி அதுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு கடிதம் எழுதி தெரிவித்து அதுக்கு அவங்கள்ட்ட பதிலும் வந்துருச்சுன்றார். இந்திரா காந்தி அம்மையாருக்கு அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க, எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து அவங்களும் அதுக்கான இந்தியாவோட நிலைப்பாடை பற்றி எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வாங்கிட்டு தான் அவர் அங்கே போகிறார். அங்கே போய் பேசும்பொழுது இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவோ அதெல்லாம் முன்னிலைப்படுத்தி தான் அங்கே பேசுகிறார். அங்கே வந்து இந்தியனாக தான் அவர் வந்து பேசுகிறார். ஸோ அதனால் எல்லோருமே வந்து அண்ணா வந்து ஒரு தப்பாக போர்ட்ரை பண்ண பார்த்தாங்கன்னா அது வந்து இல்லவே இல்லை. அவர் வந்து எங்கெங்கெல்லாம் இந்தியனாக இருக்கணுமோ அங்கெங்கெல்லாம் இந்தியனாக இருந்தார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து அங்கே வெளிநாட்டில் அமெரிக்காவில் பேசும்போது இந்திய வெளியுறவு கொள்கை பற்றி மிகச்சிறப்பாக பேசுகிறாரு. அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு, வியட்நாம் போகிறப்போ உச்சத்தில் இருக்குது. அப்போ அமெரிக்காவோட நிலைப்பாடு, இந்தியாவோட நிலைப்பாடு என்னவோ அதை தான் அவர் நாசுக்கு அங்கே பேசுகிறார். எப்படி பேசணுமோ இப்படிலாம் பேசுகிறாரு. அங்கே என்னத்துக்காக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்குறாங்க. அவர் வந்து அவர் ஒரு பேன் இந்தியன் கான்செப்ட் அவர் மைண்டில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம், அடிக்கடி சொல்லப்படக்கூடிய உதாரணம், அவர் போப்பை போய் சந்திக்கிறார் இல்லையா. போப்பை சந்திக்கும் பொழுது போப் வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்திற்கெல்லாம் தலைவர். அப்போ வந்து அங்கே வந்து மோகன் ரானடே அப்படின்னு ஒருத்தர் அந்த போர்ச்சுக்கலில் இங்கே கோவாவில் ரூல் பண்ணாங்க இல்லையா. அப்போ அதுக்காக போராடினவர் கோவா நாட்டை சேர்ந்த மோகன் ரானடே, கோவா மாநிலத்தை சேர்ந்தவர். அவரை வந்து கைது பண்ணி அங்கே போர்ச்சுக்கலில் கைதியாக வச்சுருக்காங்க. இங்கே போராட்டம் நடந்தப்போ அவர் பண்ணார் போர்ச்சுகீஸுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு. இவரை போப்பாண்டவரை சந்தித்து பேசும்போது, போப்பாண்டவர் உங்களுக்கு என்ன நான் இங்கேருந்து கொடுக்குறது பரிசு அப்படின்னாரு. எனக்கு ஒரு பரிசு வேணா, எங்களுக்கு இந்தியாவுக்குள்ள வந்து போராடின மோகன் ரானடே வந்து இங்கே போர்ச்சுகீஸில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க போர்ச்சுக்கலில், அவரை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1968 ஏப்ரல் டு மே அப்போ தான் அவர் போயிருக்காரு. அப்போ வந்து அவர் கோரிக்கை வைக்கிறாரு போர்ச்சுக்கலில். அவரை வந்து அப்புறமா போப்பாண்டவர் சொன்னால் விடாமல் இருப்பாங்களா, அவர் வந்து கத்தோலிக்கத்துக்கு மதத்துக்கு தலைவர். உடனே அவர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 1969 பிப்ரவரியில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்நேரம் அண்ணா காலமாயிடுறாரு. அப்போ வந்து மோகன் ரானடே வந்து இங்கே அண்ணாவுடைய கல்லறையில் வந்து அழுதார். அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மோகன் ரானடே வந்து ரொம்ப அண்ணாவுடைய கல்லறையில் என்னுடைய விடுதலைக்காக பேசிய ஒரு இந்திய தலைவரை நான் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவர் வந்து அழுதுருக்கார். இது வந்து அண்ணாவுடைய இதில் அவருடைய இறப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பதிவாயிருக்கு. நம்ம எவ்வளோ ஒரு தலைவர் எப்படி வாழ்ந்தால் எப்படிலாம் அது வந்து பதிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அண்ணாவுடைய இலக்கிய பங்களிப்பு பற்றி பேசும்பொழுது நிறைய சர்ச்சை வரும். அவர் வந்து நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணல. நான் கி ராஜன் என்ன சொன்னார்னு சொன்னேன், இப்போ இவர் சொன்னார்னு சொன்னேன், எஸ்ரா அவர்கள் சொன்னது சொன்னேன். அது வந்து ஒரு சர்ச்சை என்னன்னா, சாகித்ய அகாடமியில் இந்திய இலக்கிய சிற்பிகள் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் போட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். இப்போ நீங்கள் நம்மளுடைய செந்தமிழ் சிற்பிகளில் பார்த்தீங்கன்னா 180 பேரை வச்சுருப்போம். அது வந்து சில அறிஞர்கள், தமிழறிஞர்கள், இவங்கன்னு சொல்லி சில பேர் விட்டுட்டீங்கன்னு சொல்லி இப்போவும் நம்மள்ட்ட இது வந்துடும், இவரை விட்டுட்டீங்க அவரை விட்டீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த இந்திய இலக்கிய சிற்பிகள் அண்ணாவுக்கே போடலவங்க. அண்ணாவுக்கு வந்து 1969 காலமாயிட்டார், அவருக்கு போடவே இல்லை. அப்புறம் 90s வந்து அந்த ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க. ஏன் அண்ணாவுக்கு இன்னும் போடாமல் இருக்கீங்க இந்திய இலக்கிய சிற்பிகளில்? அண்ணா இந்திய இலக்கிய எல்லாருக்குமே போட்டிருக்கீங்க, தமிழில் பல பேருக்கு போட்டிருக்கீங்க, ஆனால் அண்ணாவுக்கு ஏன் போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அண்ணாவுடைய இலக்கியங்கள்லாம் இந்திய இலக்கிய சிற்பின்னு சொல்கிற அளவுக்கு அண்ணா பெரிய இலக்கியவாதி இல்லை. ஒரு அரசியல் தலைவர் ஓகே, அதுக்காக இலக்கியவாதின்னு அவரை பெருசாக அப்படிலாம் கொண்டாட முடியாது. அவர் பிரச்சாரத்துக்காக அவருடைய கதைகள், கவிதைகள் அதெல்லாம் எழுதியிருக்கார தவிர, கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கார தவிர, இந்திய இலக்கிய சிற்பியால் நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாகித்ய அகாடமியில் இருக்கக்கூடிய அவங்களாம் அவங்க விவாதம் பண்ணாங்க. அதில் 90களில் பயங்கர விவாதம் போச்சு. அதுக்கப்புறமா அது வந்து செட்டில் ஆகி 2001 தான் முதல்ல அண்ணாவினுடைய இந்திய இலக்கிய சிற்பி வரிசையில் அண்ணாவுக்கு புத்தகம் வருது. காவியா சண்முக சுந்தரம் அவர்கள் தான் அந்த புத்தகத்தை எழுதுகிறாரு. அவர் அண்ணாவினுடைய படைப்புகள் பல பற்றி எழுதியிருக்காரு. நான் அந்த
ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க புத்தகத்திலே அண்ணாவினுடைய திரைப்பட பங்களிப்பை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான தலைப்பே, ரொம்ப அற்புதமான தலைப்பு. அண்ணா திரை, அண்ணா துறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் வந்து அண்ணா திரை அப்படின்னு வச்சு அவருடைய சினிமா 10 படங்களுக்கு தான் அண்ணா வசனம் எழுதினார். 10 படங்களுக்கு தான் வசனம் எழுதினார். அந்த 10 படங்களையும் பற்றி அவர் சிறப்பாக எழுதியிருக்காரு. அதை பற்றி இன்னொரு புத்தகம் முக்கியமாக இருக்குது, அண்ணாவினுடைய திரைப்பட பங்களிப்பு பற்றி. இந்த திராவிட சினிமான்னு ஒரு புக் பாருங்க. இதுதான் அந்த கண்ணதாசனுடைய கவிதை புத்தகம் 3வது தொகுதி. இதில் தான் அந்த அண்ணா 40 கவிதை இருக்குது. இது வந்து தமிழ் சினிமாவின் கதை அப்படின்னு சொல்லிட்டு அரந்தை நாராயணனுடைய புத்தகம். இது வந்து ரொம்ப நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு புத்தகம். தமிழ் சினிமாவில் இப்போ உங்களுக்கு தெரியும், சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த சினிமாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை பற்றி எப்படி வந்து இது இருக்குது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமான புத்தகம். இதில் அண்ணாவுடைய பங்களிப்பை பற்றி மிகச்சிறப்பாக அவர் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து அண்ணா போற்றிய பெருமக்கள் அப்படின்னு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய முக்கியமான புத்தகம். இதில் ஒரு 48 பேரை பற்றி அண்ணா வேறு வேறு கான்டெக்ஸ்டில் பேசினது. பல்வேறு தம்பிக்கான கடிதங்களில் பேசியிருக்கலாம், அல்லது சொற்பொழிவில் பேசியிருக்கலாம், அல்லது கலைவாணர் சிறை திறக்கும்போது பேசியிருக்கலாம், அல்லது சிவாஜி கணேசனுடைய நாடகம் நடக்கும்போது அதை பாராட்டி பேசியிருக்கலாம். யார் யாரை பற்றிலாம் அவர் பாராட்டி பேசினார் அப்படிங்கிறது தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 48 பேரை பற்றி எழுதியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இது. அண்ணா வந்து எப்படி எல்லாம் திருவிக்கா பற்றி இருக்குது, காசு பிள்ளை பற்றி இருக்குது, சி லக்குவனார், மு வரதராசனார், உடுமலை நாராயணகவி, ராஜாஜி, இப்படி எல்லாரை பற்றி, சிலம்பு செல்வர், பசும்பொன் முத்துராமலிங்கனார், சிலம்பு செல்வர் மாப்போசி, ஆர் வெங்கட்ராமன், சங்கரலிங்கனார் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய கலைவாணர் என்எஸ்கே, ஔவை டி.கே. சண்முகம், ஓவிய மன்னர் கே. மாதவன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது ஓவிய கவிஞர் சுரதா, கவிஞர் கண்ணதாசன் எல்லாரை பற்றியும் பேசியிருக்காரு. இது வந்து தொகுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தொகுப்பு நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அண்ணாவுடைய மொத்த சொற்பொழிவையும் எல்லாம் எடுத்து யாரும் படிக்க மாட்டாங்க. அண்ணா அறிவுக்கோட்டை 120 வால்யூம் இருக்குது, மோர் தென் 120 வால்யூம். அவர் வந்து ரொம்ப அற்புதமாக தொகுத்துருக்காங்க. ஸோ ஆனால் அது எல்லாத்தையும் போய் எல்லாரும், அது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன், ஆனால் அதில் போய் தேடி எடுத்து எல்லாரும் படிக்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி புத்தகங்களை எளிதாக படிக்கலாம். அண்ணா போற்றிய பெருமக்கள்னால் எல்லாரை பற்றி அண்ணா என்னென்ன சொல்லியிருக்காரு, யாரை பற்றி அப்படின்னு தெரியக்கூடிய அளவுக்கு நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அண்ணாவுடைய சினிமாவை பற்றி சொன்னாலே 10 படங்கள் எழுதியிருக்காருன்னு அவர் அண்ணா திரை அப்படின்னு காவியா சண்முகம் சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திரு பாவேந்தன், விஎம்எஸ் சுபகுணராஜன் 2 பேர் எழுதினது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். இவங்க பாவேந்தன் வந்து ரொம்ப முக்கியமானவர், என்னுடைய நண்பர். அவர் இப்போ இல்லை, காலமாயிட்டார். அவங்களோட சகோதரி திருமதி இளவஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். விஎம்எஸ் சுபகுணராஜன் சார் வந்து ஒரு முக்கியமான திராவிடியன் ஸ்காலர். அவர்கிட்ட கூட நான் அண்மையில் பேசினேன் அண்ணா பற்றி. இந்த புத்தகம் எழுதும்போது எனக்கு வந்து ஒரு சின்ன கோபம் வந்து அந்த புத்தகத்தை எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு தியோடர் பாஸ்கரன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், சித்திரம் பேசுதடி அப்படின்ற தொடக்க கால தமிழ் சினிமா பற்றி. அந்த புத்தகத்தில் திராவிட சினிமாக்களை பற்றி பெருசாக மென்ஷன் பண்ணல, அதனால் கோபம் வந்து தான் நான் இந்த புத்தகத்தை எழுதினேன்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது இல்லை, அதுக்கப்புறமா அவர் வந்து பாம்பின் கண் ஒரு புக்கில் ஐ ஆஃப் த சர்பென்ட் அப்படிங்கிற புத்தகம் வந்து தியோடர் பாஸ்கரன் அவர் எழுதியிருக்காரு. அதில் வேலைக்காரி படம் வந்து எவ்வளோ தூரம் முக்கியமானது அந்த அந்த பாம்பின் கண். அதில் வந்து பாம்பின் கண்கிற புத்தகத்தில் ஐ ஆஃப் த சர்பெண்ட் இங்கிலீஷில் வந்துச்சு. இதுவும் சினிமா பற்றி புத்தகங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கின புத்தகம் இது, தியோடர் பாஸ்கரனுடையது. இதில் வேலைக்காரி புத்தகம் பற்றிலாம் எழுதியிருக்கார். இப்போ வேலைக்காரி படங்கள் எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்னா, ஸோ அண்ணாவுக்கான ரெகக்னிஷன் சினிமாவாக இருந்தாலும் சரி, அவருடைய இலக்கியமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லேட்டராக தான் எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெருமாள் முருகன் அவர்கள் வந்து தீட்டு துணி அப்படின்னு அண்ணாவுடைய 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அதில் வந்து இலக்கியத்திறம் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு 14 சிறுகதைகளை எடுத்து தொகுத்து கருத்து விளக்க சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி பலமும் பலவீனமுங்கிற ஒரு நல்ல ஒரு முன்னுரையோட 2003 ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். காலச்சூடு வெளியிட அது வந்திருக்கு. அதில் ரொம்ப அற்புதமாக அவர் சொல்லியிருக்கார் நிறைய விஷயங்கள். எனக்கு வந்து அந்த இதை வந்து சாஃப்ட் காப்பி நேற்று என்னுடைய நண்பர் அருட்பா சரவணன்ட்ட வாங்கினேன். அது ரொம்ப அற்புதமாக 14 கதைகள். அதில் வந்து அண்ணா வந்து தலைப்பு வைக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருப்பார். சுமார் சுப்பையா அப்படின்னு ஒரு கதை. அதே மாதிரி வந்து உபகாரி உலகநாதன் அப்படின்னது, அதாவது ரைமிங்கில் தான் வைப்பார். அதாவது என்னென்னா அந்த மோனையோட உபகாரி உலகநாதன், சுமார் சுப்பையா அப்படின்னு இந்த பாத்திரங்கள் அடிப்படையாக வச்சு எழுதியிருப்பார். நாங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும்போது இது வந்து ராமகிருஷ்ணன் ஒருத்தர் மொழிபெயர்த்தார். எங்களுக்கு ஒரு சின்ன யங்ஸ்டர் தான் அவர் மொழிபெயர்க்கும்போது வந்து சேரிட்டபிள் செல்லப்பான்னு ஒரு கதை இருந்துச்சு. எனக்கு சேரிட்டபிள் செல்லப்பா இந்த மாதிரி கதை படித்ததே இல்லையா அப்படின்னு பார்த்தேன். உபகாரி உலகநாதன் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி வரணும் அப்படிங்கிறது உலகநாதன்கிற கேரக்டர் அவர் இங்கிலீஷில் செல்லப்பான்னு மாற்றிட்டார். சேரிட்டபிள் செல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுமார் சுப்பையா எல்லோரும் சுமாராக எவ்வளோ இருக்கும், சுமாராங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தி பேசுகிறவர் அவர். அது வந்து இவர் வந்து அந்த கேரக்டர் வந்து சுமார் சுப்பையாவை இங்கிலீஷில் கொண்டு வரணும் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷனுக்கு அது அந்த கேரக்டர் பேரை மாற்றி அப்ராக்சிமேட் ஆறுமுகம் அப்படின்னு வச்சுருக்காரு. எல்லாத்தையும் ஒரு அப்ராக்சிமேட்டாக பேசுவார் அப்படிங்களா, அப்ராக்சிமேட் ஆறுமுகம்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு. அவர் பேர் வைக்கிறதுல கூட ரொம்ப டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்களா. இப்போ அண்ணா புக் இது வந்து இந்த புக்கை போட்டவங்க யாருன்னா ப்ளூம்ஸ்பரி. அண்ணா
அண்ணாவுக்கு இலக்கிய அந்தஸ்து உண்டா இல்லையான்னு ஒரு குரூப் கேட்டுட்டு இருக்கும்போது இதை போட்டவங்க ப்ளூம்ஸ்பெரி உலகத்திலேயே மிகப்பெரிய இலக்கிய பதிப்பாளர்கள். நம்ம வந்து பாடநூல் கழகமும் இவங்களும் சேர்ந்து போட்டிருக்கோம். இந்த ப்ளூம்ஸ்பெரி பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் கதை இருக்குல்லையா, உலகத்திலேயே அதிகமாக விற்ற ஹாரி பாட்டர் போட்டவங்க தான் இந்த ப்ளூம்ஸ்பெரி, மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இவங்க வந்து அண்ணாவுடைய சிறுகதையை போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா அண்ணாவுடைய இலக்கிய தரம் வாய்ந்த கதைகள் எவ்வளோ முக்கியமான கதைகள் அப்படின்னு சொல்லி இதில் பாருங்கள். அதுதான் அதனுடைய கருத்து. ஒருத்தர் வந்து ஒரு காலத்தில் வந்து அதான் ஒரு துறையில் சிறந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக இன்னொரு துறையில் உள்ளவங்க அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அண்ணாவுடைய கதைகள். அது ஒரு போக்கில் உள்ளது. இப்போ வந்து இவரே எழுதுகிறார், நம்ம பெருமாள் முருகன் அவர்களே எழுதுகிறார். பிஎஸ் ராமையா அப்படின்னு ஒரு முக்கியமான சிறுகதை எழுத்தாளர். அவர் மணிக்கொடி கால எழுத்தாளர்கள் ரொம்ப முக்கியமான புதுமைப்பித்தனுக்கு முன்னோடி, நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்கார். அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான எழுத்தாளராக கருதப்பட்டவர். இன்றைக்கி அவருடைய கதை அவர் கதை ஒருத்தர் கூட படிக்கிறது இல்லை, யாரும் தேடி படிக்கிறது இல்லை. இந்த தொகுப்பு யாரும் பிஎஸ் ராமையா தொகுப்பு எங்கே கிடைக்கும்னு யாரும் கேட்கறது இல்லை. புதுமைப்பித்தனை படிக்கிறாங்க, கூப்பா ராஜகோபாலன் படிக்கிறாங்க, ஆனால் பிஎஸ் ராமையா படிக்கிறது இல்லை. ஆனால் அண்ணாவை இன்றைக்கி படிக்கிறாங்க. அவர் அரசியல் தலைவர் இருக்கிறனால தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு அதுக்கான வாசகர்கள் அதெல்லாம் இருக்குது. அப்படின்னு அந்த கதைத்தன்மை என்னென்னு சொல்லி அதை பற்றி அந்த தீட்டு துணிங்கிற அந்த தொகுப்பில் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு. அதனால் பெருமாள் முருகனுடைய தீட்டு துணிங்கிற தொகுப்பு கண்டிப்பாக அண்ணாவினுடைய இலக்கிய மதிப்பீட்டை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அது. அதுக்கு வந்து பெருமாள் முருகனுக்கு அந்த அண்ணாவுடைய இலக்கிய மேதமை நிறுவியதுக்காக நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். அடுத்து வந்து திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ். இது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் தமிழ் ஆப்ஷன் எழுதுகிறவங்களுக்கு அடிக்கடி கேட்பாங்க. திராவிட இயக்கம் வந்து எப்படி வந்து தமிழ் வளர்ச்சிக்கு தொண்டாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு. மேடை தமிழாக இருக்கட்டும், இதழாளர் பெரியார் வந்து ஒரு இதழாளர் பெரியார், இதழாளர் அண்ணா, இதழாளர் கலைஞர்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி பத்திரிகை நடத்துனதில் எப்படி திராவிட நாடு அண்ணா நடத்தினார், திராவிட நாடு நடத்தினார். அண்ணா தமிழில் மட்டும் இல்லை ஆங்கிலத்தில் நடத்தினார். ஹோம் லேண்ட்னு ஒரு மேக்சின் நடத்தினார். அப்புறம் ஹோம் ரூல்னு ஒன்று நடத்தினார். அப்புறம் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா காஞ்சி அப்படின்னு ஒன்று நடத்தினார். ஸோ முதல்ல வந்து அப்புறம் அதிகாரப்பூர்வமான பத்திரிக்கை மாலைமணின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக. அதுக்கப்புறமா வந்து நம் நாடுன்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார். இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகளோட விடுதலையில் வந்து பதிப்பாசிரியராக இருந்தார். ஸோ அது மாதிரி ஒரு 6-7 பத்திரிகையோட அண்ணா வந்து தொடர்புடையவராக இருந்திருக்காரு. அதனால் இதழாளர் அண்ணா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. பங்களிப்பு அவருடைய கட்டுரைகள், தலையங்கங்கள், கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்ததுன்னு ஒரு முக்கியமான தலையங்கம். காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் உள்ள அந்த கான்ட்ராவர்சி வச்சு எழுதப்பட்ட தலையங்கம் ரொம்ப சிறந்த தலையங்கமாக இன்றைக்கும் குறிப்பிடப்படும். பெரியோர்களே தாய்மார்களே அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. திருமாவளவன் அவர்கள் எழுதின புத்தகம். திருமாவேலன், அதாவது நம்ம மூத்த ஊடகவியலாளர், அதில் இன்றைக்கு கலைஞர் டிவியினுடைய செய்தி ஆசிரியர் இருக்கார். அவர் எழுதின அந்த புத்தகத்தில் வந்து முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் உரசல் வரும் பொழுது அதை வந்து எப்படி வந்து கதைகள் மூலமாக பெரிய அண்ணா எழுதிட்டே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சில கதைகளை குறிப்பிட்றாரு சிறுகதைகளில். ராஜபாட் ரங்கத்துறை அப்படிங்கிற ஒரு கதை. அதில் வந்து ரங்கத்துறை அப்படிங்கிற அந்த ஒரு நடிகருக்கும் குருமூர்த்தி அப்படிங்கிற அந்த நாடக கம்பெனி ஓனர் 2 பேருக்கும் நடக்கக்கூடிய இதுவாக இவர்கிட்ட போய் அவரை சொல்கிறது, ஒன்றாங்களால தான் அவன் பாப்புலராக இருக்கான்னு அவர்கிட்ட சொல்கிறது, அவர்கிட்ட போய் நீங்கள் வந்தப்பறம் தான் அந்த நாடக கம்பெனி நல்லா இருக்கான்னு இவர்கிட்ட சொல்கிறது. 2 பேருக்கும் உள்ள இது வந்து எப்படி வந்து மற்றவங்க வந்து ஊதி பெருசாக்குனாங்க 2 பேருக்குள்ள டிவைட் அப்படிங்கிறது அந்த ராஜபாட் ரங்கத்துறைங்கிற இதில் எழுதியிருப்பார். கொலம்பஸ் அப்படின்னு ஒரு கதை, அதுலேயும் அப்படி தான். ஸோ தனக்கும் பெரியாருக்கும் உள்ள முரண்பாடுகளை வந்து எப்படி அவர் எழுதியிருக்காருன்னு இன்றைக்கி அந்த திராவிட இயக்க வரலாறை படிக்கும் பொழுது அதுக்கு வந்து அந்த கதைகள்லாம் உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு திருமாவேலன் அவர்கள் அந்த பெரியோர்களை தாய்மார்களை புத்தகத்தில் பதிவு பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெரியாருக்கு அண்ணாவுக்கும் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 3-4 இடங்கள் வந்துச்சு. முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பொழுது அதை வந்து பெரியார் வந்து துக்க நாள்னு சொன்னார். ஏன்னா அதிகாரம் தான் கை மாறி இருக்குது, ஆங்கிலேயர்கிட்ட இருந்து ஆரியர்கள் கைக்கு மாறி இருக்குது. இது வந்து இனிமேல் வந்து பிராமணர்களும் பணியாக்கள் தான் ஆழ்வார்கள். பணியாக்கள்னால் ஒரு ட்ரேட் குரூப். மகாத்மா காந்திலாம் பணியா இனத்தை சேர்ந்தவர் தான், அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அண்ணா வந்து அதை ஒத்துக்கல. அண்ணா வந்து எப்போதுமே பாப்புலர் சென்டிமெண்ட்டோடு தான் போவார். அதனால தான் தமிழ் உணர்வுகளாக இருக்கட்டும், அந்த சுதந்திர போராட்டத்தை விடுதலை நாளை கொண்டாடுறதா இருக்கட்டும், அவர் வந்து இன்ப நாளிது இனிய நாளிதுன்னு அதை அறிக்கை விட்டு திராவிட நாட்டில் எழுதுகிறார். ஸோ அண்ணா கூட இருக்கும் பொழுது அது அண்ணா பெரியாருக்கு வந்து முதல்ல வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் வந்து தமிழ் உணர்வு காரணமாக பாரதிதாசனுக்கு நிதி திரட்டி கொடுக்குறாரு. ஸோ அது பெரியாருடைய உத்தரவு இல்லாமல் தானே தன்னிச்சையாக செஞ்சது. அதுவும் வந்து இந்த மாதிரி கவிஞர்களுக்கு தனியாக நிதி திரட்டி கொடுக்கறது. பாரதிதாசன் வந்து தமிழ் உணர்வு கவிஞர், அவர் வந்து ஒரு கட்சி கவிஞராக அவர் வந்து இல்லைன்னு சொல்லி தாழ்ந்த தமிழகமின்னு ஒரு புக்கு, அண்ணாவுடைய புக்கு, அதில் ஆர்கியூ பண்ணியிருப்பார். இப்போ எப்படி பாரதியார் முக்கியமான கவிஞரோ பாரதிதாசன் அது மாதிரி முக்கியமான கவிஞர் அப்படின்னு சொல்லி அதில் ஆர்கியூ பண்ணியிருப்பார். அவர் திராவிட இயக்க கவிஞராக பார்க்கக்கூடாது, தமிழ் உணர்வு பாடக்கூடிய கவிஞராக, தமிழுடைய சங்ககால சங்க இலக்கியம் திருக்குறள் அந்த தொடர்ச்சியில் வரக்கூடிய கவிஞராக பார்க்கணும்னு சொல்லி தாழ்ந்த தமிழகமே அப்படிங்கிற புத்தகம் அவருடைய ஆர்கியூமெண்ட். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவருடைய படத்தை திறந்து வச்சு பேசுனது, பாரதிதாசன்
படத்தை திறந்து வச்சு வச்சோம். அதுவும் யூபிஎஸ்சிக்கு பாடமாக இருக்குது. அது ஒரு முக்கியமான புத்தகம், கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகம். அதில் வந்து ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பார். அப்போ வந்து நிதி திரட்டி கொடுத்தாரு. அதுவும் பெரியாருக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்ததில் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் இதை கொண்டாடினது. அப்புறம் பெரியார் வந்து கருப்பு சட்டை தான் போடணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி சொன்னார். அண்ணா கருப்பு சட்டை போட மாட்டேன்னு சொன்னார். அது வந்து ஒரு முக்கியமான வேறுபாடு வந்ததுக்கு காரணம். ஏன்னா வந்து கருப்பு சட்டை வந்து அப்போ ஃபாசிஸ்ட் முசோலினி இத்தாலியில் இருக்கும்போது அவங்க வந்து கருஞ்சட்டை படையனே பேர், அவங்களுக்கு கருப்பு சட்டை தான் போட்டாங்க, பிளாக் ஷர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால் அப்போ உலகத்தில் வந்து வரலாற்றோட அண்ணா உலக வரலாறோடு எப்போதுமே தன்னை இணைச்சு பார்க்கறதுனால கருப்பு சட்டை போடுறது அப்படிங்கிறது அந்த ஃபாசிஸ்ட் இது ஆட்டிடியூடு, அதனால் நான் போட மாட்டேன்னு சொன்னார். அது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸு. இது எல்லாமே தேர்ந்து வந்து மெச்சூர் ஆகும்போது தான் கடைசியில் வந்து அவர் பெரியார் வந்து நமக்கு வந்து ஒரு வாரிசு வேணும், அதுக்கு நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணியம்மையாரை வந்து அவர் வந்து தத்தெடுக்கிறதுக்கு அப்போ வாய்ப்பு இல்லாதனால மணியம்மையை திருமணம் செய்து கொள்கிறார். அப்போ வந்து திருமணம் செய்து போகும்போது அதை ஒரு காரணமாக வச்சுட்டு அப்போ வெளியில் வராங்க. ஸோ இதான் வந்து இது. அதுக்கப்புறமாவும் இவர் கி வீரமணி அவர்கள்ட்ட எல்லாம் பேட்டிலாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதிலெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா அவர் சேர்ந்தப்புறம் என்ன ஆகுறது, 1967 எலெக்ஷனில் ஜெயிச்சப்புறமா பெரியாரை போய் பார்த்து சந்திச்சப்புறமா அப்போ பெரியார் ரெண்டு பிரிஞ்சிருக்கும் பொழுது கண்ணீர் துளிகள் தான் எழுதுவாங்க. பெரியார் வந்து இவங்களை வந்து கண்ணீர் துளிகள் தான் எழுதுவார், திராவிட முன்னேற்ற கழகம்னு எழுத மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டாரு அப்படிங்கும்போது கி வீரமணி அவர்கள் அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து ஐயா வந்து பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு பெரியார் வந்து மணியம்மையார்கிட்ட கொடுத்து கி வீரமணி அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெரியார் அண்ணா வந்து ஐயாவை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவருக்கு எனக்கு இருந்து இவர் வந்து பத்திரிக்கை தானே கோர்த்துட்டு இருக்காரு, அப்போ நம்ம நாளையிலேருந்து கண்ணீர் துளிகள்னு எழுதாமல் கூடாதா அப்படின்னு எனக்கு ஒரு பதட்டம் வந்து என்ன போட்டு எழுதுறது அப்படின்ட்டு நான் கேட்டு ஐயாவிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப பெரியார்கிட்ட கேட்குறாங்க, கண்ணீர் துளிகள் நாளிலேருந்து போடலாமா வேண்டாம், இல்லை வேணாம் திராவிட முன்னேற்ற கழகம்னே போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னார். அதுக்கப்புறமா நாங்கள் போட ஆரம்பித்தோம் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு அவர் வந்து அந்த இதில் கி வீரமணி அவர்கள் அவருடைய பேட்டியில் பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி வந்து அவருடைய இந்த இதை வந்து இது பண்ணார். பெரியார் வந்து ரொம்ப ஹம்பிளாக சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு மணப்பெண் போல வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. என்னை வந்து நான் அவ்வளோ தூரம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பேசினாலும் வெற்றி பெற்ற உடனே என்னை வந்து சந்தித்தது ரொம்ப முக்கியமானது, அது வந்து நான் ரொம்ப வெட்கப்படுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் அண்ணா இறந்த போது ரொம்ப கதறி எழுதியிருக்காரு. பெரியார் வந்து அதில் இரங்கல் கட்டுரையில் எழுதும்பொழுது கூட, அவர் பத்திரிகையில் எழுதும்போது கூட, எனக்கான மதிப்பு அண்ணா துறையினால் கூடியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். சமூகத்தில் எனக்கு இந்த மதிப்பு வந்து அண்ணா துறையினால் கூடியிருக்கிறதுன்னு சொல்கிறார். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து சுபவீரபாண்டியன் கூட ஒரு இதில் சொன்னார். யாரோ ஒருத்தரை சந்திக்கும் பொழுது வரதராஜன் நாயுடு வந்து பெரியாரை வந்து கூட்டு போகிறார், இவரை அண்ணாவை கூட்டு போகிறார் சியாமா பிரசாத் முகர்ஜியை சந்திக்கிறதுக்கு. இப்போ பாரதிய ஜனதாவினுடைய அந்த முன்னாள் முக்கியமான இப்போ இதில் இருந்தவர் சியாமா பிரசாத் முகர்ஜி, இந்தியாவில் முக்கியமானவர். அவர் சந்திக்கிறதுக்கு வரதராஜன் நாயுடு வந்து அண்ணாவை கூட்டு போகிறாரு, பெரியாரும் போகிறாரு. அப்போ வந்து பெரியார் அண்ணாவெல்லாம் சியாமா பிரசாத் முகர்ஜிக்கு சந்திக்கும் பொழுது வரதராஜன் நாயுடு அண்ணாவை அறிமுகப்படுத்திட்டார். அண்ணாவை அறிமுகப்படுத்தும் பொழுது சியாமா பிரசாத் முகர்ஜி பெரியார் அறிமுகப்படுத்திட்டு இவர் தான் அண்ணா துறை அண்ணாங்கிறாரு. ஹீ இஸ் த பிரெயின் ஆஃப் பெரியார் அப்படின்னு சொல்லிடுறாரு. பக்கத்துலாம் பயந்துடுறாங்க. பெரியாருக்கு திடீர்னு கோபம் வந்துருச்சுன்னா அப்போ அவர் எனக்கு மூளைன்னா எனக்குள்ளே மூளை என்னடா அப்படின்னு சொல்லி கோவப்பச்சுடுவார் அப்படின்னா பெரியார் மிகப்பெரிய சிந்தனையாளர். அப்புறம் எல்லோரும் கோவச்சுடுவார்னு பயப்படுறாங்க. அதனால் பெரியாரும் ரொம்ப பண்பாக வந்து அவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது வந்து ஒரு சுபவீரபாண்டியன் வந்து ஒரு பேச்சில் வந்து பதிவு பண்ணியிருக்கார். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள அந்த உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இதாக இருந்தது அப்படிங்கிறது. அப்புறம் வந்து திராவிட இயக்கம் நிறைய இதழ்கள் வந்துச்சு, ஒரு ஜனநாயகத்தன்மை. அது வந்து அண்ணாவது சொல்கிறாங்க நிறைய. இப்போ வந்து கலைஞர் வந்து முரசொலி இதழ் நடத்தினார், நாவலர் நெடுஞ்செழியன் வந்து மன்றம்னு ஒரு இதழ் நடத்தினார், ஏவி ஆசைத்தம்பி நடத்தின இதழ் பேர் தான் திராவிட சினிமா, அதிலே போட்டிருப்பாங்க. அந்த சினிமாங்கிற திராவிட சினிமாங்கிற பேர் அவர் நடத்த ஒரு இதழ் பற்றி பேர். அதே மாதிரி கருப்பு சிறப்பு இதழியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி இதழ்கள் வந்து அந்த கொள்கைகள்லாம் எடுத்து போச்சு அப்படிங்கிறது இதுவும் அவர் தான் நண்பர் பாவேந்தன் தான் தொகுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமான புத்தகம். ஜெயரஞ்சன் சாருடைய புத்தகம் பொருளாதார ரீதியாக எப்படி வந்து திராவிட ஆட்சி வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிலச்சீர்திருத்தமாக இருக்கட்டும், உணவு அரசியலாக இருக்கட்டும், அரிசி போட்டதாக இருக்கட்டும். அரிசி போட்டதில் ஒரு 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் கொண்டு வந்தது. அதுக்கப்புறமா அந்த அரிசி வந்து 2 ரூபாய் கொண்டு வந்தது. அப்புறம் விலை இல்லாமல் அரிசி கொடுத்தது. தொடர்ந்து அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க, பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடை சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து எப்படி தமிழ்நாட்டில் வந்து அமிர்தியாசனே அது ரொம்ப பாராட்டியிருக்காரு. நோபல் பரிசு பெற்று அமிர்தியாசனே தமிழ்நாடு வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது முக்கியமான. அதை வந்து ஜெயரஞ்சன் சார் வந்து இப்போ திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவர், அவர் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு அதில். அப்புறம் வந்து திராவிட இயக்க பெருமக்கள் எல்லாம் அண்ணா கொண்டு வந்த நில உச்சவரம்பு சட்டம், அந்த கலைஞர் கொண்டு வந்தார். அண்ணா வந்து அந்த காலத்தில் எழுதியிருக்காரு. கூட்டுப்பண்ணை, அப்புறம் வந்து மது ஒழிப்பு, அவருடைய நல்ல தம்பி படத்தில், அப்புறம் வேலைக்காரி படத்துலலாம் இதெல்லாம் வலியுறுத்தி எழுதுறாரு. கூட்டுப்பண்ணை முறை, அப்புறம் வந்து நிலச்சீர்திருத்தம், நிலச்சுவந்தார்கள், ஜமீன்தார் முறையெல்லாம் ஒழியணும் அப்படின்லாம் அண்ணா அவருடைய கதைகளில் பிரச்சாரம் பண்ணதான் பின்னால் வந்து கலைஞர் வந்து எல்லாமே செயல்படுத்தி காமிக்கிறார், அண்ணா பெரியாருடைய கருத்துக்கள் எல்லாம். ஸோ
இது வந்து திராவிட இயக்க பெருமக்கள்னு அண்ணா எழுதின முக்கியமான புத்தகம். இதில் ஒரு 37 திராவிட இயக்க பங்களிப்பாளர்களை பற்றி இருக்குது. அவர் சமகாலத்திலேயே அவர் எல்லாரையும் பாராட்டியிருக்கார். தன்னுடைய தம்பிகளான கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியும், எம்ஜிஆர் அவர்களை பற்றியும், மற்ற ஏகப்பட்டவர் நிறைய பேர் தெரியாத ஆட்களாக இருக்காங்க. தொடக்க கால ஆட்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சார் பிடி தியாகராயர், டிஎம் நாயர்லாம் தெரிஞ்சிருக்கும். டர்பிடோ ஜனாரத்னம்னு ஒருத்தர், ஜிபி சோமசுந்தரம், ஈழத்தடிகள், அது மாதிரி நிறைய பேரை பற்றி அவர்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமான புத்தகம் இதுவும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திராவிட இயக்க முன்னோடிகள் யார் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து ரொம்ப தமிழ் கேரக்டர்ஸ் அப்படின்னு ஏஆர் வெங்கடாசலபதி, ரொம்ப புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர். இப்போ சாகித்ய அகாடமி அவார்டு கூட வாங்கினார். பெரியார் வரலாறு கூட இவர் தான் எழுதுவார், நம்ம அவளோட எதிர்பார்த்துட்ருக்கோம். இவர் வந்து எழுதின இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பற்றிய கட்டுரைகள் நிறைய கட்டுரைகள் இருக்குது. எனக்கு சில கட்டுரைகள் உடன்பாடு இல்லை, கருத்து வேறுபாடு உண்டு. அவரோட நிறைய சண்டை போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் வந்து அண்ணா பற்றிய கட்டுரை எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரை, ரொம்ப சிறப்பாக எழுதியிருப்பார். அதில் வந்து நல்ல கருத்து தான். ஆனால் அண்ணா சொன்ன மாதிரி கற்க கஷ்டம் வந்து இதில் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் திரும்ப மறுவாசிப்பு பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு தப்பு பட்டுது. அண்ணாவுக்கு வந்து பற்றி நல்லா சிறப்பாக எழுதியிருக்காரு. கடைசியில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, அண்ணாவுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லப்படுதுன்னு இருக்காரு. நான் உண்மையில் அண்ணாவுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை. ஆனால் ஆரம்பித்தாங்க. எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அவர் முதலமைச்சர் ஆன உடனே அவருக்கு சம்பளம் போடணும் இல்லையா, அப்போ தான் முதல்ல அக்கௌண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து சாமிநாதன் சொல்லிட்டு அவருடைய பர்சனல் செக்ரட்டரி, அவர் தான் முதல்ல அவருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ தான் அவருடைய சேலரி கிரெடிட் பண்ணுறதுக்காக. ஸோ சலபதி சார் வந்து ரொம்ப கரெக்டாக எழுதுவார். அவர் அடுத்த எடிஷனில் அவர் அக்கௌண்ட் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி இதை பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா வந்து சாமிநாதன் அவர் அக்கௌண்ட்டில் வந்து இன்னொரு முக்கியம் என்னென்னா, அண்ணா மறைந்த பொழுது அதில் வெறும் 5,000 ரூபா தான் இருக்குது. வெறும் 5,000 ருபீஸ் தான் அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. நிறைய பல ஆயிரம் ரூபாய் கடன் இருக்குது. கடனை வந்து லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் வந்து நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து திரு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நீ மட்டும் அடைக்கக்கூடாது, அண்ணாவுடைய கடன் அப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய கடனும், அதனால் பொதுவாக நிதி திரட்டி அதை வச்சு அடைப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிதி திரட்டுறாங்க. நிதி திரட்டி அந்த அண்ணாவுக்கு இருந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு மீதி பணத்தை வந்து ராணி அண்ணா அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு செய்தி பதிவாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். அண்ணாவை பற்றி ஒரு பெஸ்ட் பயோகிராஃபின்னு சொல்லலாம். இதோடவும் வரலாம். நான் சலபதி அவர்கள்ட்ட பேசியிருந்தபோது அவர் வந்து இன்னும் எழுதணும், அண்ணா பற்றி புத்தகம் எழுதணுன்னாரு. இந்த புத்தகம் வந்து கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திராவிட இயக்க தலைவர்களை பற்றிலாம் பெண்குயினில் எழுதியிருக்காரு. இதில் வந்து அண்ணாவை பற்றி இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்குயின் வந்து கருணாநிதி அவர்களை பற்றிய புத்தகத்தை பன்னீர்செல்வம் எழுதியிருக்காரு. அது மாதிரி அண்ணா பற்றிய புத்தகத்தையும் எம்ஜிஆர் பற்றிய புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கார், கண்ணன். ஸோ இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ணாவுடைய வாழ்க்கை தமிழ்லேயும் வந்திருக்கு. ஆனந்தவிடன் முதல்ல போட்டாங்க இந்த புத்தகத்தை. அதுக்கப்புறம் இப்போ சீதை பதிப்பகம் போட்டிருக்காங்க. இது படிக்கிறவங்க ஆங்கிலத்திலையும் படிக்கலாம், தமிழ்லையும் படிக்கலாம். ரொம்ப ரொம்ப தரமான சிறப்பான புத்தகம் இது. ஸோ இது இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து முடிக்கணும், அதை முடிச்சிடுறேன். இது வந்து அண்ணாவினுடைய தென்னிந்திய பதிப்பகனுடைய புத்துலக சிற்பி அண்ணான்னு சொல்லிட்டு, இதை பற்றி அண்ணாவை பற்றி நிறைய பேர் எழுதின கட்டுரைகள் இருக்குது. அவருடைய பல்வேறு விதமாக பழகின அவருடைய கட்சி நண்பர்கள் அவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அதில் இது கார்ட்டூன் ஆயினம் அப்படின்ட்டு அண்ணாவை பற்றி என்னென்ன கேலி சித்திரங்கள்லாம் அந்த காலத்தில் வந்ததுன்னு மிக முக்கியமான ஒரு ஆவண தொகுப்பு. இது வந்து எம்எஸ்எஸ் பாண்டியன், முக்கியமான திராவிடியன் ஸ்காலர், அவருடைய இது. அப்புறம் விஎம்எஸ் சுபகுணராஜன், அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் முக்கியமான திராவிடியன் ஸ்காலர். ட்ராட்ஸ்கி மருந்து முதலேருந்தே திராவிட இயக்கத்தினுடைய இப்போ இணைத்து கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஓவியர். இங்கே இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள்லாம் அந்த காலத்தில் அவர் வரைஞ்சது தான். ரொம்ப முக்கியமான ஓவியர் அவர். இப்போவும் தமிழ் திரைப்பட கழகத்துக்கு தலைவராக இருக்கார். முக்கியமான உலக தரம் வாய்ந்த ஓவியர் அவர். ஸோ இதில் வந்து அந்த கார்ட்டூன் ஆயினம்னு இது ரொம்ப முக்கியமான தொகுப்பு. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய விஷயம். அடுத்து இன்னொரு முக்கியமானது அண்ணாவுடைய இதில் வந்து இந்த அடுத்த வைவாரின் முன்தோன்றி வாழ்த்துக்கள் பெற்றும். அவர் வந்து எப்போதுமே அவரை பாராட்டாதவங்க இருக்கவே முடியாது. அதான் கண்ணதாசன் எழுதுறார், வைவாரின் முன்தோன்றி வாழ்த்துக்கள் பெற்றும் வாலாட்டும் பல பேரை தலையாட்ட வைத்தும். யாரெல்லாம் வாலாட்டுவாங்க அப்படின்னு அண்ணா காலத்தை வாலாட்டினாங்க அப்படின்னு தெரியும். அவங்களாமே அண்ணாவை புகழ்ந்து பாடினாங்க. வாலாட்டும் பல பேரை தலையாட்ட வைத்தும் நைவாரின் வறுமைக்கு நமனாக நின்றும். அதாவது ஏழைகளுடைய வறுமைக்கெல்லாம் நமன்னா யமனாக இருந்து அவர்களுடைய வறுமையை ஒழிச்சார்னு சொல்கிறார். நைவாரின் வறுமைக்கு நமனாக நின்றும் நடிப்பாரை உலகோடு சமமாக செய்தும். அதாவது சினிமா நடிகர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணா தான், அதுக்கு முன்னால் கிடையாதுங்கிறார். இதில் ஒரு இன்சிடென்ட் படித்தேன். சிவாஜி கணேசனை பற்றி வரும்பொழுது சிவாஜி கணேசனுக்கு ஒரு பாராட்டு நடக்குது. அதில் வந்து கே ஷான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு ஆளுநராக இருந்தவர், அப்போ வந்து மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் வந்து கலந்துக்கிட்டு அந்த விழாவில் பேசும்போது சிவாஜி கணேசனுக்கு ஏற்பட்ட கைதட்டு. அப்போ வரும்போது அவர் சொல்கிறாரு, நம்ம வந்து ஒரு நடிகராக இல்லாமல் போயிட்டோமே, நடிகராக இருந்தால் அவ்வளோ பாப்புலராக இருப்போம் போல், நடிகர்களுக்கு தான் நிறைய பாராட்டு கிடைக்குதுன்னு அவர் மேடையில் பேசும்போதே அவர் வந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார். அவர் அமைச்சர்னால யாருக்கும் பெருசாக தெரியல. பட் ஆனால் சிவாஜி கணேசனுக்கு வந்து அவருக்கால பொறுக்க முடியல. அவர் வந்து அதை வந்து வெளிப்படுத்துகிறாரு. உடனே அண்ணா வந்து பேசும்போது சொல்கிறாரு, வந்து நம்ம வந்து சிவாஜி கணேசன் வந்து கலைஞர்களுக்கு ஒரு காலத்தில் வந்து அங்கீகாரம் இல்லாமல் இருந்தது,
இப்போ தான் இந்த மாதிரி இப்போ இது இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் கூத்தாடின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதான் நடிப்பாரை உலகோடு சமமாக செய்தும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அண்ணா தான். அவரெல்லாம் இந்த மாதிரி பாப்புலராக எல்லாரும் கைதட்டி பட்டு நம்ம ரசிக்கணும். அவர் வந்து அரசியல்லையும் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்படணும். அவர் நம்ம வாழ்கிற காலத்தில் அப்படி ஒரு கலைஞராக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா சிவாஜி கணேசன் வந்து திமுகலேருந்து போய் திரும்ப காங்கிரஸ் சேர்ந்த போதும் அண்ணா எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொன்னார். அது அண்ணாவுடைய ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி ரொம்ப பாப்புலர். எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு ஈவிகே சம்பத் போகும்போது அதான் சொன்னார், எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்ட்டு. அது அண்ணாவுடைய மறப்போம் மன்னிப்போம், அவர் சட்டம் ஒரு இருட்டறையல், வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு, அது மாதிரி கத்தியை தீட்டாதி புத்தியை தீட்டு, வேலைக்காரில் வரக்கூடிய வசனம், இது எல்லாமே எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அது மாதிரி இன்னொரு 2 பிற வசனங்கள் எடுத்து பிரபலப்படுத்துவது ஒரு உண்டு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பெரியாரோட இறைமறுப்பு கொள்கைக்கு மத்திய ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அது சுபவி அவர்கள் சொல்லுவார். அவர் சொன்னாரே தவிர கடைசி வரைக்கும் அந்த ஒரு தேவன் யாருங்கிறத காட்டவே இல்லை. அப்போ அண்ணாவும் கொள்கையும் பெரியாரும் கொள்கையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறமா வந்து மனோன்மணியத்துலேருந்து சில வரிகளை பாப்புலரைஸ் பண்ணது. அதாவது இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், இதெல்லாம் மனோன்மணியத்தில் வரக்கூடிய வரிகள். மனோன்மணி சுந்தரனார் பாடியது. அதை வந்து தன்னுடைய இதில் வந்து பயன்படுத்தி அந்த வரிகளை பிரபலப்படுத்தினார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து நடிப்பாரை உலகோடு சமூகம், மைவாங்கும் விழியாரை மாதாவென்றழைக்கும், மாண்புக்கு வழிகோலி பண்பாடு காத்தும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. பெண்களை மதிக்கிறத அண்ணா கதைகள் எல்லாமே பெண்கள் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமாக வரும். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, மைவிழி மாததம் மனையகன்றொழுகு அப்படின்னு ஔவையார் எழுதுவாங்க. கண்ணில் மை தீட்டுற பெண்கள் வீட்டு பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு ஔவையார் வந்து சொல்கிறாங்க. அதாவது மை தீட்டுற பெண்கள்லாம் ஒழுக்க குறைவானவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஔவையார் அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ பெண்கள் வந்து ஒப்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ அண்ணா வந்து மாடர்ன் திங்கிங் வெஸ்டர்ன் திங்கிங்லாம் வரும்போது அவர் வந்து அதெல்லாம் மாற்றுறாரு. ஸோ அதனால தான் கண்ணதாசன் எழுதும்போது எழுதுகிறாரு, மை வாங்கும் விழியாரை மாதாவென்றழைக்கும், மாண்புக்கு வழிகோலி பண்பாடு காத்தும். அதனால் ஒப்பனை செய்தாலே அந்த பெண்ணை வந்து தவறாக பேசுகிறேன். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அப்புறமா நவீன இதெல்லாம் வரும் பொழுது அது வந்து, ஏன்னா பெரியார் வந்து சில தாட்ஸ் வந்து பெரிய பெண்ணுரிமை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவார். அவருடைய நகை போடக்கூடாதுன்னு சொல்லுவார் பெரியாருடைய முக்கியமான கருத்து வந்து ஈவிகே சம்பத்தோட திருமணத்தில் பேசும்போது கூட அவர் இந்த இதில் அவர் சொல்கிறாங்க. திருமணத்தில் பேசும்போது பெரியார் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் வந்து நகை பைத்தியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறார். அண்ணா பக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு எல்லோரும் கூட்டத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரியார் நம்ம சீரியஸாக சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணா வந்து அப்படியே பெரியார் கையையே பார்த்துட்ருக்காரு. பெரியார் கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்காரு. அதனால் அப்புறம் வந்து என்னடா நகை பைத்தியமாக இருக்கக்கூடாது பெரியார் பேசுகிறார், நான் கையில் மோதிரம் போட்டிருக்காத அண்ணா கிண்டலுக்காக வந்து இப்படி மோதிரத்தை பார்க்குறோன்னா அவர் பெரியார் பார்த்துட்டு அவர் பெரியார் சேர்ந்து சிரித்தார் அப்படின்னு சொல்லி அந்த பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லைட்டர் மூமெண்ட் ஆக்கிடுவார் எல்லாத்தையும். அது வந்து அண்ணாவுடைய சிறப்பு. அது வந்து முரண்பாடு எதாக இருந்ததுன்னா அதை வந்து சுட்டி காட்டுற மாதிரி அவர் பண்ணுவார். அது மாதிரி அவர் நிறைய குறும்பு பண்ணுவார்னு சொல்கிறாங்க. அது வந்து NV நடராஜன் ஒரு முக்கியமான தலைவர். அவருக்கு நான் உதவி பண்ணுறேன், சேவிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெயிலில் இருக்கும்போது சேவிங் பண்ணிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து மியூசியம் மட்டும் எடுத்து விட்டாராம். ஸோ அந்த மாதிரி நிறைய குறும்பாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார். இரவு காட்டி சினிமா பார்க்க போவாராம். அப்புறம் வந்து திருச்சியில் பிளாஸான ஒரு தேட்டரில் முண்டாசு கட்டிட்டு போவாராம் அடையாளம் தெரியக்கூடாதுன்ட்டு. ஒரு வாட்டி முண்டாசை வந்து அப்புறம் எல்லாருமே முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சர் வந்து சினிமா பார்க்க வந்திருக்காருன்னு எல்லாரும் பயங்கரமாக கொண்டாடினார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து ரொம்ப லைட்டர் மூமெண்ட்டும் அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த மைவாங்கும் விழியாரை மாதாவென்று அழைக்கும், மாண்புக்கு வழிகோலி பண்பாடு காத்தும், தைவார்க்கும் பொங்கலுக்கு தனித்தன்மை தந்தும், தமிழ் காக்கும் செயலோடு 32ன்னு சொல்கிறார். அதாவது பொங்கலை வந்து தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசியல் முன்னெடுப்புன்னு சிவத்தம்பி சொல்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னால் வரைக்கும் வந்து மே தினத்தை தான் மார்க்சிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. மே தினம் அதுதான் தொழிலாளர் தினம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து யாருமே வந்து உழவருக்குன்னு ஒரு தினம் வேணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி சொல்லவே இல்லை. ஸோ உழவருக்கு ஒரு தினம் வேணும் அப்படின்ட்டும், தமிழர்களுக்குன்னு ஒரு தினம் வேணும். பொதுவாக அதாவது சமய பண்டிகைகள் தான் இருக்கும். தீபாவளி இருக்கும், பொங்கல் இருக்கும், அதுக்கு அவங்க வந்து ரம்ஜான் கொண்டாடுவாங்க, கிறிஸ்மஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். தமிழர்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்கு ஒரு தமிழர் திருநாள் அப்படின்னு கொண்டு வந்தது. அது ஒரு முக்கியமான இதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பண்டிகை முக்கியமாக உழவர் திருநாள் வச்சு, அப்புறம் பின்னால் திருவள்ளுவர் திருநாள், இதை கொண்டு தமிழ் அடையாளமாக அதெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினதில் அண்ணாவுடைய தொடக்க கால செயல் தான் ரொம்ப முக்கியமானது. தமிழ் காக்கும் செயலோடு 32 அந்த இது. அப்புறம் வந்து ஆக்சுவலி மே தினத்துக்கு கூட அண்ணா தான் முதல்ல லீவ் விட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி மே தினம் கொண்டாடினா கூட அண்ணா தான் முதல்ல மே தினத்துக்கு லீவ் வச்சது அண்ணாவுடைய ஆட்சி காலத்தில் தான். மே தினத்துக்கு சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கினது, தமிழ்நாடு பெயர் மாற்றம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் அண்ணாவினுடைய தோற்றத்தை பற்றி ஒரு 5-8 வரிகள் எழுதுகிறார். முகம் பார்த்தே அகம் காணும் மூடாத விழிகள்,
எப்போதுமே முகத்தை பார்த்தே எப்படின்னு நேச்சர் சொல்லிடுவார் அவங்கள பற்றி அப்படின்றார். முகம் பார்த்து அகம் காணும் மூடாத விழிகள், முதலாளி கண்டஞ்சும் நிறம் கொண்ட இதழ்கள். இதழ்கள் வந்து சிவப்பாக இருக்கும்னு சொல்கிறார். முதலாளி வந்து சிவப்பை பார்த்தா பயப்படுவாங்க இல்லையா, கம்யூனிஸ்ட் கலர்ன்ட்டு. அந்த முதலாளி கண்டஞ்சும் நிறம் கொண்ட இதழ்கள், செகம் கண்டு சிலிர்ப்பேரும் சீரான கைகள். எப்போதுமே வந்து அவர் கைகள் தான் அவருக்கு எழுதி தள்ளினார் இல்லையா, அதனால். தென்னாட்டின் அன்பெல்லாம் துயில் கொள்ளும் நெற்றி, ரொம்ப அகலமான நெற்றி அவருக்கு. அதனால் தென்னாட்டின் அன்பெல்லாம் துயில் கொள்ளும் நெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. அகம்பற்றி உரைத்ததற்கோர் அழகான வார்த்தை, ஐயையோ உலகத்தில் இனம் தோன்றவில்லை, யுகம் தேய்ந்து போனாலும் பெயர் நிற்குமென்றால் ஒருவர்க்கே அண்ணாவென்றுரை 40 என்ப அப்படின்னு முடிக்கிறார். ஸோ யுகம் தேய்ந்து போனாலும் அண்ணா பேர் மட்டும் என்றைக்குமே நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அங்கத்தின் அசைவுக்குள் அரசியலின் தேக்கம், அணுவுக்குள் அணுத்தியிடும் ஆராய்ச்சி பாக்கம், சிங்கத்தை கொல்லாமை நோன்பு பெற செய்து. அதாவது அவருடைய தம்பிகள் எல்லாத்தையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு கட்டுப்பாட்டுகள் வச்சுருந்தார். ஏன்னா திராவிட இயக்கம்ங்கிறது அப்போ வந்து ரொம்ப பாப்புலரான இயக்கம். அப்போ வந்து ரொம்ப எல்லாருமே இளைஞர்கள் அங்கே வந்தவங்க எல்லாருமே அவங்கள எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்காரு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அதுதான் அண்ணா வந்து எழுதுறது. சிங்கத்தை கொல்லாமை நோன்பு கூட செய்து, சிங்கம்னு அடித்து சாப்பிட்ரும். இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி, டியூட்டி டிசிப்ளின் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்லி அவங்களை வச்சுருந்தார். அது வந்து முக்கியமானது. திருநாட்டின் வாழ்வுக்கு புதுப்பாடம் கட்டு தான் திராவிட நாடு கோரிக்கை. அப்புறம் அந்த கோரிக்கை கைவிட்றாரு. அந்த 13வது சீர்திருத்தம் வந்த உடனே அப்போ தான் தேர்தல் எலெக்ஷனில் போட்டியிட முடியும் அப்படின்ட்டு. அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு. மாநில சுயாட்சின்னு சொல்கிறாரு. அந்த காரணங்களை விளக்கி அவர் எழுதின புத்தகம் ரொம்ப முக்கியமானது, எண்ணி துணிக கர்மம் அப்படின்ட்டு. திராவிட நாடு கோரிக்கையை வலியுறுத்தி அவர் பேசின அந்த பேச்சு வந்து முக்கியமாக அந்த டாக்குமெண்ட் வந்து எண்ணி துணிக கர்மம்னு பின்னால் புத்தகமாக வந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தங்கத்தின் வைரத்தின் நீரோட்டம் பார்க்கும் தன்மைத்தாய் தமிழ் கற்ற பேராளர். அதாவது தங்கத்தில் வைரத்தின் நீரோட்டம் இருக்குது. அது தமிழ்னா 2000 வருஷ பாரம்பரியம் இருக்குது. அதில் தங்கத்தில் வைரம் எல்லாமே தமிழே தங்கம் தான், தங்கத்தமிழ் தான். அதில் எது வந்து ஒளிரக்கூடியது, தங்கத்தோட வைரம் காஸ்ட்லி இல்லை. தங்கத்தில் எல்லாமே இருந்தாலும் இப்போ கம்பராமாயணமும் தமிழ் தான். ஸோ எல்லாமே இருந்தாலும் அண்ணா வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணார்னா சங்க இலக்கியங்களை ஃபோக்கஸ் பண்ணார். சங்க இலக்கியங்கள், சேரன் செங்குட்டுவன், அதுதான் தமிழர்களுடைய அடையாளம், வீரம், திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தங்கத்தில் எல்லாமே தமிழே தங்கம் தான். அது வந்து அண்ணா வந்து இப்போ இவரை பற்றி சொல்லும்போது கூட சொல்லியிருக்காரு, கம்பன் தமிழுக்கு சிறக்கம்பம் செய்கின்றேன், கம்பராமாயண கதை ஏழேன் அப்படின்னு சொல்கிறார். கம்பர் வந்து ஓமயம், ஓமை, அணி, சிறப்பு எல்லாம் சிறப்பு தான் ஒத்துக்கிறேன், அவருடைய தமிழில் நான் வணங்குறேன். ஆனால் அந்த தமிழ் எல்லாமே ஆரியத்தை பரப்பதுக்காக பயன்படுத்திட்டாரேன்னு நினைக்கும் போது எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு தான் அவருடைய கருத்து வந்து எப்போதுமே வழியிருக்காரு. நீதிதேவன் மயக்கத்துலேயும் அப்படி தான். நீதிதேவன் மயக்கம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் புக். அவருடைய 3 புக்கில் தீ பரவட்டும் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தை எரிக்கணுங்கிற அவருக்கு ராப்தி சேது பிள்ளை சோமசுந்தரபாதம் நடந்த சொற்போர் வந்து அது. கம்பரசம் அப்படிங்கிறது கம்பராமாயணத்தை வந்து ஒரு எதிர்நிலை பார்வையில் பார்த்து அவர் எழுதினது. அதுக்கப்புறமா நீதிதேவன் மயக்கத்தை வந்து ராவணனுக்கும் கம்பருக்கும் நடக்கிற வாக்குவாதம். அங்கே வந்து நீதிதேவன் வந்து 2 பேரும் ராவணனை மட்டும் அரக்கன் சொல்லிட்டாரு கம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க 2 பேரும். ராவணன் வந்து கம்பர் மேலே இப்போ சொற்போர் தொடுக்கிறார், என்னை வந்து இப்படி பண்ணிட்டாரு, ஏன் அவர் கதையில் மற்ற கேரக்டர்லாம் நல்லாவா இருக்குது, கைகை பண்ணது அரக்கு இல்லையா, அவள் வந்து ராமனை துரத்தி விட்டால, அவள் பண்ணது அரக்கத்தனமான செயல் இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரையாக பற்றி அவர் வந்து இது பண்ணுறாரு. நான் மட்டும்தான் அரக்கனா, மற்றவங்கலாம் அரக்கன் இல்லையான்னு சொல்லி மற்றவங்களுடைய இறக்கமற்ற தன்மையில் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு அவருடைய கேரக்டரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ராவணன் பேசுகிறார். கம்பர் வந்து எல்லாம் பேசிட்டு வந்து கடைசியில் பதில் சொல்ல முடியாமல் வயசானதுனால மயங்கி விழ போகிறாரு, கால் இடறி கீழே விழ போகிறாரு. அப்போ ராவணன் வந்து கை பிடிச்சி அவரை கூட்டு போகிறாரு. ஸோ கம்பரை அந்த மாதிரி அந்த நீதிதேவன் மயக்கம் அப்படிங்கிறதுல வந்து அவர் அண்ணா எழுதியிருக்காரு. ஸோ அதனால் வந்து எல்லாமே அவர் கம்பராமாயணத்தை வந்து சொன்னால் கூட அதில் வந்து அவர் கம்பருக்கு சிலை வச்சார். ஸோ அதில் வந்து நம்ம வைக்கலைன்னா பிடிக்கலைன்னா அதை வைக்கவே மாட்டோம்ல. அங்கே வைக்கும்போது சிவாஜி கணேசன் வச்சு அந்த கம்பருக்கு சிலை வைத்து திறந்து வைத்தார். அதனால் அவர் வந்து எல்லாமே வந்து இது பார்த்தாலும் அதை வந்து அவர் ரொம்ப முக்கியத்துவம் எது கொடுக்கணும் அப்படின்னா கம்பராமாயணத்தை அவர் அந்த தாழ்ந்த தமிழகத்திலே எழுதுறாரு. எத்தனை நாளைக்கே கம்பராமாயணத்தை மாறி மாறி சொல்லிட்டு இருப்பீங்க, சங்க இலக்கியத்தை சொல்லுங்கள். இப்போ தான் சங்க இலக்கியத்துக்கு வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம், குறுந்தொகை வகுப்பும் புறநானூறு வகுப்பும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். கம்பராமாயணம்லாம் எவ்வளோ காலமாக திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது. எங்கேயுமே இதுக்கு வரைக்கும் சங்க இலக்கிய வகுப்புகள், சங்க இலக்கிய காலாட்சேபம், சங்க இலக்கிய கதைகள் அப்படிலாம் எங்கேயாவது சொல்லியிருக்கோமா? அந்த குறுந்தொகை தொடர் வகுப்புலாம் நடந்ததே இல்லை. இப்போ தான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இப்போ தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து அவர் அப்போவே தாழ்ந்த தமிழகத்தை தான் சொல்கிறார். அதாவது தங்கத்தில் வைரோட்டம் பார்க்கணும்னா தமிழே தங்கம் தான், அதில் வைரமாக மின்னக்கூடியது சங்க இலக்கியங்கள், இளங்கோவடிகள், திருக்குறள், அதெல்லாம் நம்ம பண்ணணும். அது வந்து ரொம்ப பழந்தமிழ் இலக்கியங்கள்னு சொல்லி அவர் சொன்னார். அது முக்கியமானது. தமிழ் கற்ற பேராளன், தங்கத்தின் வைரத்தின் நீரோட்டம் பார்க்கும் தன்மைத்தாய் தமிழ் கற்ற. எல்லாருமே தமிழ் கட்டுறாங்க, ஆனால் அண்ணா வந்து தங்கத்தில் வைரம் பார்த்து தமிழ் கற்றார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா வந்து அங்கத்தால் ஆற்றலையான அண்ணாவின் பெருமை. ஸோ அண்ணா வந்து குள்ளமாக இருப்பார். அவர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது கூட சொல்கிறாரு, ஸோ புரட்சி அப்படின்னு என்னை சொன்னாங்க, நான் வந்து புரட்சி இல்லை, புரட்சினா சிதம்பரநாதன் செம்மல் அப்படின்னு சிதம்பரநாதன் ஒருத்தர் இருந்தார், அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர், அவருக்கு தான் பொருந்தும், புரட்சி இவ்வளோ குள்ளமாக இராதுன்னு அவருடைய குள்ளமாக ஷார்ட்டாக இருக்குது அவரே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாரு. அப்போ வந்து ஆனால் அவர் வந்து பேசும்பொழுது அவருடைய இது சட்டை பட்டன் கூட ஒழுங்காக போட மாட்டார்னு சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி தான் போட்டிருப்பாரு. அது வந்து ஒரு வாட்டி இங்கேருந்து திருச்சி போயிருக்காரு, போகும்போது நம்ம வழக்கம் போல் சட்டை பட்டெல்லாம் சீராக போடல, எல்லாம் போட அங்கே அண்ணா என்ன இப்படியா ஃப்ளைட்டில் வந்தீங்க, பட்டையெல்லாம் இப்படிலாம் பட்டெல்லாம் மாற்றி மாற்றி போட்டிருக்கீங்களா, ஓ
அதான் எல்லாரும் ஃப்ளைட்டில் வந்து என்ன ஏதோ டிக்கெட் எடுக்காமல் வர மாதிரி என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா இது நம்ம ஏதோ டிக்கெட் எடுக்காமல் வர மாதிரி நம்மளே பார்க்குறாங்க, இந்த செட்டப் பட்டன் சரியாக போடல போல, அதான் அப்படி பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. அவர் அதிலெல்லாம் எதுவுமே கேர் எடுத்துக்க மாட்டார். அவர் வந்து சேவிங் பண்ண மாட்டார். அந்த இதுக்கு போகும் என் ராம் எழுதுறாரு. அதில் அமெரிக்காவில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசும்போது அப்படி கிளம்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டார். அப்படி இப்போ ராம் பார்த்துட்டு இருக்காரு, இப்படி பார்க்குறாரு. என்ன அப்படின்னாரு, இல்லை சேவிங் பண்ணுமா கண்டிப்பாக அப்படின்றார். அங்கே கண்டிப்பாக இங்கே எல்லோரும் சேவிங் பண்ணிட்டு தான் வருவாங்க, சேவிங் பண்ணிட்டு வாங்கினே அப்போ தான் சேவிங் பண்ணிட்டு போகிறார் அவர். ஸோ அதெல்லாம் வந்து அவர் சேவிங் பண்ணுங்கிறதுலாம் அவர் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி அவருடைய இது. அதனால் அங்கத்தால் ஆற்றலையான அவர் பேசுவார். அவருடைய கை பாவனை அது பேசும் பொழுது அவருடைய குரலை கேட்டாலே தெரியும். நீங்கள் அந்த அண்ணா படைப்புகள்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அண்ணா சென்னை ட்ரஸ்ட்டில் ஒரு அவருடைய பேச்சுகள் எல்லாமே இருக்குது. அதில் ஒரு 18 பேச்சு வந்து அவருடைய குரல்லே இருக்குது, அப்படியே ஒளிப்பதிவாக வச்சுருக்காங்க. அது கேட்டிங்கனாலே அவ்வளோ அற்புதமாக இருக்கும், அற்புதமாக பேசியிருப்பார். ஸோ அந்த மதுரையில் பேசினது அந்த எங்கெல்லாம் பாடமாக வச்சுருப்பாங்க. அதாவது முழுவயிறு காணாதார், முதுகெலும்பு முறிய பாடுபடுவோர், வாழ்வின் சுவை காணார், வலியோரின் பகடைக்காய்கள், ஓடப்பர் இவரெல்லாம் தருகின்ற பணமே, கோட்டையாய் கொடிமரமாய் பாதையாய் பகட்டுகளாய் நல்லறிவு பெறும் கூதங்களாய் நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளாய் திகழ்கின்றன. இந்த நாட்டு மக்களினுடைய வேர்வை பணமாகிறது, வரியாக பெறப்படுகிறது. அதை கொண்டே பள்ளிகள் முதல் பல்கலைக்கழகங்கள் வரை தொடங்கப்படுகின்றன. எனவே இந்த நாட்டு மக்கள், பாமர மக்கள் தங்களுடைய உழைப்பின் மூலம் தாங்கள் பெறாத ஒரு வாய்ப்பை நமக்கு தந்துள்ளார்கள் என்பதை மாணவர்கள் உணர்ந்தால் அவர்களுடைய பொறுப்புணர்ச்சி மிகுந்திடும் அப்படின்னு பட்டமளிப்பு விழா பேருரையில் நல்ல தமிழில் பேசுவார். எப்படி வந்து பொறுப்புணர்வோட மாணவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மக்களை நினச்சிங்கன்னா அவங்களுக்கு பொறுப்புணர்வு வரும் அப்படின்னு சொல்லி பேசுவார். அண்ணா இவர் காந்தியை பற்றி ஒரு இது பேசியிருப்பார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டுன்னு முதல்ல காந்தியை பற்றி அவர் வந்து வேலூர் நகராட்சியில் காந்தி சிலையை தந்து வைக்கும்போது சொன்னதான். விஐடி வேந்தர் விஸ்வநாதன் இருக்கார், அவர் வந்து 26 வயசில் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். அப்போ யங்கஸ்டாக இருக்கும். அவர் வந்து ஒரு பேட்டி இருக்குது இந்த இதில். அவர் சொல்கிறார், அப்போ வந்து நான் வந்து 1962 ஐபிஎஸ் செலக்ட் ஆகிருக்காரு. அவங்க அப்போ போவேண்டான்ட்டாரான். அதுக்கப்புறமா ஒரு லா படித்து அப்புறம் வந்து டிஎம்கே ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் ராஜ்யசபா லோக்சபா எம்பியாக போயிருக்காரு. அப்போ வந்து வயலட் ஆல்வான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நார்த் இந்தியன் எம்பி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்டார், யார் இந்த பையன் அப்படின்னு கேட்டாரான். அவன் அங்கே வயலட் ஆல்வா சொன்னாங்களா, இவர் வந்து திமுகவுடைய எம்பி, இவர் யாரோ பையன் கேட்குறீங்க, அவர் முக்கியமான எம்பி, உங்களே மாதிரி அவர் ஒரு எம்பி, நீங்கள் வயசான கால எம்பி, அவர் வந்து எங்கள் எம்பி, இவரை மாதிரி இங்கே யாராவது சின்ன பையன் யாராவது எம்பியாக இருந்தாங்கன்னா அங்கே யாராவது சின்ன பையன் வச்சுருந்தாங்க அவங்க கண்டிப்பாக அவங்க டிஎம்கே எம்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப முக்கியமாக எல்லாத்தையும் வந்து இது பண்ணி வச்சுருந்துருக்காரு. நிறைய இருக்குது, நம்ம தொடர் சொற்பொழிவு தான் ஆட்டணும். அடுத்தது வந்து அங்கத்தால் அலையான அண்ணாவின் பெருமை, அறிவுக்கோர் வீடாக 24. அறிவகம் அப்படின்னு தான் திமுகவினுடைய முதல் கட்சி ஆஃபீஸ். சண்முகம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு வீட்டில் தான் முதல்ல திமுக கூட்டம் நடக்குது. அப்போ நடக்கும்போது அவர் இந்த வீட்டை வச்சுங்கன்னு சொல்கிறார் அண்ணாவுக்கு. அப்போ எல்லோரும் கை தட்டுறாங்க. அந்த கூட்டம் நடந்தோடனே இந்த வீட்டையே நீங்கள் கட்சி ஆஃபீஸ் வச்சோன்னே எல்லோரும் கை தட்டோடனே அண்ணா வந்து இல்லை அவருக்கு 2 வீடு இருந்தால் இந்த வீட்டை நம்ம வாங்கிக்கலாம், அவருக்கே ஒரு வீடு, அதனால் நீங்கள் எல்லோரும் கை தட்டி இந்த வீட்டை எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம், அதெல்லாம் எடுக்கக்கூடாது, நம்ம கட்சி ஆஃபீஸ் வேறு இடத்துல தான் வைக்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறமா நிதி திரட்டி ஒரு ஆஃபீஸ் கட்டுறாங்க. அறிவகம்ங்கிற பேரில் அந்த ஆஃபீஸ் இருக்குது. அதை திறந்து வச்சது யார் அப்படின்னா ஜான் அப்படின்னு ஒரு பட்டியல் இனத்தவர். அவர் வந்து அண்ணாவை தான் நீங்கள் தான் திறந்து வைப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஜென்ரலி. ஆனால் அண்ணா திறந்து வைக்கல. அது வந்து யார் திறந்து வைக்கணும்னா கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஜான் அப்படிங்கிற கொண்டு வந்து திறந்து வைக்கிறார் அந்த இதை. ஸோ இது வந்து நிறைய இப்போ வந்து திராவிட இயக்கம் வந்து பட்டியலினத்தவருக்கு என்ன செய்தது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அது முதல்ல அதில் திறந்து வைக்கிறது கூட அண்ணா வந்து அவரை வச்சு தான் திறந்து வச்சார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பு. அது அறிவுக்கோர் வீடாக 24. அறிவுக்கோர் வீடு தான் அதான் சொல்கிறார். அறிவகம் அப்படிங்கிறது தான் அண்ணா இவர் வந்து அறிவுக்கோர் வீடாக அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அண்ணா பை கண்ணன் உங்களுக்கு காமிச்சிட்டேன், பென்குயின் புக்கு. அப்புறம் கிராண்ட் தமிழ் ட்ரீம், அது வந்து பாடநூல் கழகமும் ஹிந்து தமிழ் திசையும் வெளியிட்டது. ஹெல்ப் மீ இன் திஸ் ட்ரிக்கி கேஸ், அதுவும் வந்து ப்ளூம்ஸ்பெரியோட போட்ட அவருடைய சிறுகதை தொகுப்பு. தமிழ் கேரக்டர்ஸ் சலபதியோட புத்தகம். அப்புறம் வந்து மாபெரும் தமிழ் கனவு, இந்து தமிழ் திசை, அண்ணா போற்றிய பெருமக்கள், தமிழ் வளர்ச்சி துறையில் 48 பேரை பற்றி உள்ளது. கார்ட்டூன் ஆயினம், அது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கருப்பு சிவப்பு இதழியல் பாவேந்தன், கையல் கவின் பதிப்பகம். அது மேலே உள்ளது கார்ட்டூன் ஆயினமும் கையல் கவின் பதிப்பகம் தான். அப்புறம் திராவிட சினிமா பாவேந்தன், விஎம்எஸ் சுபகுணராஜன் அவங்கெல்லாம் எழுதினது. அதுவும் முக்கியமான புத்தகம், கையல் கவின் பதிப்பகம் தான். அண்ணா நூற்றாண்டு மலர் தினமணி போட்டது. அதில் ஹெச்வி ஹண்டேயோட கட்டுரையும் வைத்தியநாதன் அவர்களுடைய கட்டுரையும் சொன்னேன். அப்புறம் புத்துலக சிற்பி தென்னிந்திய பதிப்பகம், அதில் அவருடைய பழகின பல பேர் எழுதியிருக்காங்க. திராவிட இயக்க பெருமக்கள் 37 பேர் பற்றி அந்த புத்தகம். பாம்பின் கண் தியோடர் பாஸ்கரனுடையது. சினிமா பங்களிப்பில் அண்ணாவை பற்றி அதில் சொல்கிறாங்க. திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ், அது சொல்லிட்டேன், மூப்பி பாலசுப்ரமணியம் எழுதினது. திராவிட ஆட்சி மாற்றம் வளர்ச்சியும் ஜெயரஞ்சன் சார் வந்து அதனுடைய பொருளாதார கொள்கை பற்றி எழுதின புத்தகம். அப்புறம் திராவிட மாடல் கலையரசன் விஜயபாஸ்கர், அந்த திராவிட இயக்கத்துடைய கொள்கை வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி எழுதுகிறாங்க. அதில் ரூல் ஆஃப் த காமனர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புத்தகம். ராஜன் குறை அவர்கள்
அப்புறம் விஎம்எஸ் அவர்கள், ரவீந்திரன் 3 பேர் எழுதினது. அசோகா யூனிவர்சிட்டியிலேருந்து இருக்காங்க ரவீந்திரன். ராஜன் கோரி முக்கியமான திராவிட இயக்க ஆய்வாளர். இது வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் வந்து திராவிட இயக்கம் பற்றி வந்த புத்தகங்களில் இது ஒன்று. இன்னொன்று வந்து ராபர்ட் ஹார்ட்கிரேவ்னு ஒருத்தர் எழுதினார், திராவிடியன் மூவ்மெண்ட் 1965 வந்த புத்தகம். அது வந்து பாடநூல்களுக்கு மறுபதிப்பு பண்ணியிருக்கு. ராபர்ட் ஹார்ட்கிரேவோட நான் பேசி அந்த புத்தகத்தை நம்ம பண்ணியிருக்கோம். அவர் வந்து வீடியோ பஞ்சு கொடுத்தாரு. அது வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு ஃபார்வர்டு எழுதியிருப்பார். அது வந்து திராவிடியன் மூவ்மெண்ட் பை ராபர்ட் ஹார்ட்கிரேவ். அவர் வந்து சிகாகோ யூனிவர்சிட்டியில் அவருடைய பிஜி பண்ண புத்தகம் அது. அடுத்தது வந்து அமெரிக்காவில் அண்ணா, உதயமூர்த்தி, MS உதயமூர்த்தி புத்தகம். அப்புறம் வந்து அண்ணா ஒரு சமுதாய சிற்பி அப்படிங்கிறது சென்னை லயோலா கல்லூரியிலேருந்து வெளியான புத்தகம். அறிஞர் அண்ணா அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் இந்திய இலக்கிய சிற்பி வரிசையில் சண்முக சுந்தரம் எழுதினது. சாகித்ய அகாடமி 2001 அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா அமெரிக்க உளவாளியா, அது வந்து CIA உளவாளின்னு சொல்லி ஒரு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அண்ணா மேலே வைக்கப்பட்டது. அது எல்லாம் எவ்வளோ தூரம் பொய்யானது, எவ்வளோ உள்நோக்கம் கொண்டது அப்படின்ட்டு அண்ணா நாடாளுமன்றத்திலே பேசியிருக்காரு. நான் அமெரிக்கா சார்பாக ஏதாவது பேசினா அமெரிக்காவுக்கு நான் வேண்டியன்னு சொல்வீங்க, அதாவது நாடாளுமன்றத்தில் விமர்சித்து பேசுகிறார். எப்படி வந்து நிர்வாகம் வந்து குறைபாடு உள்ளதாக இருக்குது, எப்படி வந்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு இந்திரா காந்தி கவர்மெண்ட்டில் பேசுகிறாரு. பேசும் பொழுது நான் இப்போ ஏதாவது சொன்னோம்னா நீங்கள் என்ன வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக பேசுன்னு சொல்லுவீங்க. இது வந்து அமெரிக்கா கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது, நான் பக்கத்தில் சோவியத் கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது பாருங்கள், அதுவும் நம்மளை கேவலமாக தான் சொல்லியிருக்கு, எவ்வளோ தூரம் நம்மளுடைய பொருளாதார பின்னங்கிய இருக்குது அப்படின்னு அண்ணாவே அதில் ஓப்பனாக பேசுகிறார். நான் வந்து அமெரிக்கா சார்பெலாம் கிடையாது, நான் வந்து ரெண்டும் ஓப்பனாக தான் பேசுகிறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தில் அவர் வந்து திருநாவுக்கரசு ஐயா வந்து மிகச்சிறப்பாக எழுதியிருப்பார் அதில். அப்புறம் வந்து தமிழ் பேரொளி பேரறிஞர் அண்ணா சைவ சித்தாந்த நூல்பதிப்பு கழகம் போட்ட புத்தகம் அது. மாமனிதர் அண்ணா அப்படிங்கிறது அன்பழகன் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். அண்ணாவினுடைய பெரியாருடைய கருத்துக்கள் வந்து வைரமாக பளிச்சிட்டது அண்ணாவால் தான் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அன்பழகன் அவர்கள் சொல்வார். ரொம்ப முக்கியமானது அது. அண்ணா திரை அப்படிங்கிறது அண்ணாவுடைய சினிமா பங்களிப்பு பற்றி அவருடைய என்னோட போராடி TNPSC எக்ஸாமில் கூட கூட்டாங்க. அண்ணாவுடைய 4 படத்தை கொடுத்து அது என்ன கருத்தை வலியுறுத்துது. உதாரணத்துக்கு நல்ல தம்பிங்கிற படம் மதுவிலக்கு சம்மந்தமானது, வேலைக்காரிங்கிற படம் வர்க்க பேதம் சம்மந்தமானது. அவர் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கருத்து வச்சிருப்பார். அந்த கருத்துக்கு தக்கனதான் இருக்காரு. அண்ணா வந்து சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் எழுதினார். அதில் ரொம்ப முக்கியமாக காகப்பட்டங்கிற கேரக்டரில் அவரையும் நடிப்பார். அதில் வந்து சிவாஜியாக நடித்தார். சந்திரமோகன் ஒரு கேரக்டர் இருக்கும் அதில். அதுதான் வந்து திராவிட இயக்க கொள்கையெல்லாம் சொல்லும். அது வந்து ரொம்ப முக்கியமான நாடகம் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். அது ரொம்ப முக்கியமான நாடகம். சொர்க்கவாசல், நல்லவன் வாழ்வான் ஒரு படம் எழுதினார். அது வந்து எம்ஜிஆருக்காக எழுதினது. எம்ஜிஆர் வந்து அண்ணாவுடைய கதை வசனம் நடித்த ஒரே படம் தான் நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிறது. ரங்கோன் ராதாங்கிற எம்ஜிஆருடைய இது அண்ணாவுடைய இதுக்கு கலைஞர் கதை வசனம் எழுதியிருக்காரு. சிவாஜி கணேசன் வந்து அண்ணாவுடைய கதை வசனத்தில் திரைப்பட இதிலையும் நடிக்கலை, அவர் வந்து ஒன்லி நாடகத்தில் தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் லெனினும் அண்ணாவும்னு ஒரு புத்தகம், அது நல்ல புத்தகம். லெனினையும் அண்ணாவையும் கம்பேர் பண்ணுற புத்தகம் AS வேணு எழுதின புத்தகம். அப்புறம் அண்ணாவுடைய தன் வரலாறு புத்தகம் வந்து அண்ணா பரிமளம்னு அவருடைய வளர்ப்பு மகன் அண்ணா பரிமளம் அவர்கள் எழுதியிருக்காரு. அப்புறம் அண்ணாவினுடைய அறிவு கொடையாக தான் 120 வால்யூம் மேலே இருக்குது. ரொம்ப தமிழ் மண் பதிப்பகம் போட்டது, ரொம்ப முக்கியமானது அது. அப்புறம் அண்ணாவும் பாவேந்தரம்னு வேளவேந்தன், அவர் முன்னாள் அமைச்சர், அவர் வந்து நல்லா எழுதக்கூடியவர், கவிஞர் கூட. அவர் எழுதினது பாவேந்தரையும் அண்ணாவையும் பற்றி அந்த புத்தகம் நல்ல புத்தகம் அது. அப்புறம் அண்ணா சில நினைவுகள்னு கவிஞர் கருணானந்தம் எழுதியிருக்கார். அவர் அண்ணாவோடய ரொம்ப பணியாற்றினவர். அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இப்போ எல்லாத்தையும் சொல்ல முடியல. இவர் தான் அறிஞர் அண்ணாங்கிறது வீரமணி அவர்கள் எழுதின புத்தகம். அப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அண்ணாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கானது. கலைஞர் வாழ்வில் அண்ணா அப்படிங்கிறது கமலா கந்தசாமி அவர்கள் எழுதின புத்தகம். அப்புறம் அண்ணாவுடைய புத்தகங்களில் சில ஒரு 8 புத்தகங்கள் மட்டும் குறிப்பிட்டிருக்கேன். நீதி தேவன் மயக்கம், தீ பரவட்டும், தாழ்த்த தமிழகமே, எண்ணி துணிக கர்மம், அதான் திராவிட நாடு கோரிக்கை பற்றி அவருடைய முழுமையான தொகுப்பு அது. பார்வதி PA, சிவாஜி கண்ட இந்திராஜ்யம், தீட்டு துணியை தான் பெருமாள் முருகன் தொகுத்து அவருடைய சிறுகதை தொகுப்பு. ஆரியமாயை லட்சிய வரலாறு, 2 தடை செய்யப்பட்ட புத்தகங்கள், அண்ணா எழுதி தடை செய்யப்பட்ட புத்தகங்கள். ஆரியமாயை லட்சிய வரலாறும், ரோமாபுரி ராணிகள், அது வந்து அவருடைய முக்கியமான உலகத்தினுடைய கிரேக்க ரோமானிய இதை பற்றி அவருடைய அறிவை புலக்கட்டுடைய ஒரு புத்தகம். இதெல்லாம் வந்து பல்வேறு அடிப்படையில் பல எழுத்தாளர்கள்ட்ட ஆய்வாளர்கள்ட்ட பேசி நான் அறிந்துகின்ற விஷயங்கள் அடிப்படையில் சொல்கிறது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. ஏதாவது கேள்வி இருந்தால் 1-2 கேள்விகள். ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப எல்லாமே வித் ஸ்டீரியோடைப் பிரேக்கிங்காக இருந்துச்சு. என்னோடய கேள்வி என்னென்னா, எல்லாரோட லாஸை பற்றியும் பேசுவாங்க. அண்ணா வந்துட்டு 1962 லாஸ்ன்னு பேசுகிறதே இல்லை. ஓப்பனாகவே சொல்லணும்னா காமராஜர் தோத்துட்டாரு, நிறைய LKG படத்துலலாம் ரெஃபர் பண்ணுறாங்க. எல்லாரும் பேசும்போது காமராஜர் தோற்றடிச்சிட்டிங்களேன்னு சொல்கிறாங்க. அண்ணாவை தோற்றடிச்சதை பற்றி யாருமே பேசவே மாட்டுறாங்க. அது ஏன்? அடுத்தது வந்துட்டு அவரோட வெல்ஃபேர் ஸ்ட்ரீம்ஸை எல்லோரும் காமராஜர் தான் 10th வரும் ஃப்ரீ இது ஸ்கூலில் வந்து ஃப்ரீ பண்ணது, மதிய உணவு போட்டதுன்னு சொல்கிறாங்க. பட் காமராஜர் வந்து 11th and 12th ஃப்ரீ பண்ணல. அண்ணா ஆட்சிட்டு வந்தோன்னா 1967 DMK தான் செஞ்சாங்க. அதே மாதிரி MBBS ரிசர்வேஷனும் வந்துட்டு ஃபஸ்ட்டு அண்ணா CM ஆனோன்னா 1967 OC கம்யூனிட்டி தவிர மற்றவங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுத்தது வந்து DMK. அவங்க என்னோடய பாட்டியெல்லாம் படித்ததே அதனாலன்னு சொல்கிறாங்க. என்னோடய டெய்லரும் அதான் சொல்கிறாரு,
11th and 12th நான் படித்து இப்போ நான் வேலைக்கு வந்தது இதெல்லாம் ஏன் வெளியில் வரமாட்டுது, ஏன் இந்த ப்ரொபகண்டா வெளியில் போக மாட்டுது? இப்போ வெளியில் வந்துருச்சுல்ல, நீங்கள் பேசிட்டீங்கல்ல, இதான் வந்து இந்த மாதிரி வெளியில் வராமல் இருக்கிறது ஒரு விதத்தில் எல்லோரும் யாராவது வெளியே கொண்டு வருவாங்க. அதுக்கு தான் வெளியில் வராமல் இருக்க வேணுமோ, யாராவது உங்களை மாதிரி வந்து கண்டுபிடிச்சி இதெல்லாம் இருக்குது ஏன் கொண்டு வர மாட்டேங்கிங்க அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகுதுல்ல. இது எல்லோரும் பார்க்கும்போது எல்லாம் இது பார்த்தீங்களா இதெல்லாம் சொல்லாமல் மறைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்கல்ல. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நாங்களும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை நீங்கள் சொல்கிறது கருத்து தான். இது மாதிரி மறைக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லலை, ஏன் சொல்லலை அப்படிங்கிறது கேள்வி முக்கியம். அண்ணா கேள்வி தானே கேட்க சொல்கிறாரு. ஸோ அந்த ஏன் என்ற கேள்வி தான் கேட்குறீங்க நீங்கள். அது வந்து கேட்டு எல்லாமே காரணத்தோட கேள்வியிலே நீங்கள் பதிலை சொல்லிவிட்டு கேள்வி கேட்குறீங்க, இதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்ட்டு. இது மாதிரி உங்களை மாதிரி வந்து இது மாதிரி கேள்வி கேட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் யாரும் சொல்லாமல் இருக்காங்களே நம்ம. கண்டிப்பாக நல்ல விஷயம், நீங்கள் சொன்னது எல்லாமே நல்ல விஷயம். நீங்களே கன்வே பண்ணிட்டீங்க எல்லா விஷயத்தையும். இது செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கம் அப்படிங்கிறனால அண்ணாவுடைய மேடை பேச்சு, அவருடைய எப்படி வந்து அவருடைய பேச்சாற்றல், அவருடைய எழுத்தாற்றல், எப்படி வந்து மற்றவர்களிடம் பழகக்கூடிய தன்மை, தமிழை எப்படி முன்னிறுத்தினார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இதனுடைய பேச்சை வந்து வடிவமைச்சிருக்கேன். மாணவர்களுக்கு பயன்படுற மாதிரி இது வந்து ஒரு எல்லைக்குள் இருந்து தான் நான் வடிவமைச்சிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கணும், கூடுதலாக படிப்பதற்கான புத்தகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய உரையினுடைய நோக்கம். மற்றபடி இது வந்து நூலகத்தில் நிகழ்த்தக்கூடிய ஒரு உரை அப்படிங்கிறதுனால நீங்கள் பேசுறது எல்லாமே அண்ணாவினுடைய ஆட்சி சிறப்புகள், சாத்தியங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது இந்த உரையோட ஸ்கோப்பில் இல்லாதனால அதெல்லாம் நான் சொல்ல இல்லை. நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் தான். நம்மளுடைய உரை வந்து செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கம் சார்ந்த உரை அப்படிங்கிறதுனால அதை நம்ம சொல்ல. நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். அண்ணா ஒரு இதழியல் ஆர்வலராக காலேஜ் படிக்கிறதுலேருந்து அந்த ஒரு புக் இருக்கும், அண்ணாவின் அரசியல் குரு, சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம். ஆமாம், அருட்செல்வம் அவர்கள் எழுந்தது. ஆமாம் சார். அந்த வேர்டு எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. அவர் நிஜமாலுமே அண்ணாவுக்கு அரசியல் குருவாக இருந்தார். ஒரு சைடு மட்டும் இருந்தது. அவரோட தாக்கம் வந்து அண்ணா லைஃப்பில் எப்படி இருந்தது? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெரியார், ஜின்னா, அம்பேத்கர் மீட்டிங்லலாம் போயிருந்திருப்பார். அந்த வேர்டுக்கு சரியான வேர்டு சார். அது வந்து அவங்க அருட்செல்வம் அவர்கள் வந்து அவர் வந்து அப்படி முன்னிலைப்படுத்துகிறாரு. அது அவருடைய பார்வை. அருட்செல்வம் வந்து நம்மளுடைய நண்பர் தான். நம்ம சிறப்பான இப்போ கூட வாலிப பெரியார் அப்படின்னு ஏவிபி ஆசை தம்பியை பற்றி புத்தகம் எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த இதில் வந்து சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியத்தை அதை ஒவ்வொருத்தரும் அவங்க சார்ந்த அவங்களுக்கு நன்கு பழக்கப்பட்ட ஆட்களை முன்னிலைப்படுத்துவாங்க. நான் வந்து இதை பற்றி நான் திராவிட காயவாளர் திரு சுபகுணராஜன் அவர்கள்ட்ட கூட கேட்டேன். சார் அது வந்து நான் புத்தகம் படித்தேன், அது ஏன் அப்படி அண்ணாவின் அரசியல் குரு அப்படிங்கிறது ஒரு ஓவர் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்குது. நம்ம இதுவரை அது வந்து ஜென்ரலி வந்து ஒரு தலைப்பு வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலி ஒரு தலைப்பு வந்து எப்போதும் வைக்கும்போது யார் அது நான் இப்போ கேட்டதில் அண்ணாவின் அரசியல் குரு நம்ம கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணும்ல. ஜெயகாந்தன் கதைக்கு ஒரு வீடு பூட்டி கிடக்குதுன்னு வைப்பார், நமக்கு உடனே ஒரு கியூரியாசிட்டி வரல, ஏன் வீடு பூட்டி கிடக்குது அப்படின்னு. அது மாதிரி அவர் வரும்போது ஒரு இது வரும். இன்னொன்று வந்து அருட்செல்வம் அவர்கள் வந்து அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய மரியாதை, சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் வந்து மேலே வச்சிருக்கக்கூடிய மரியாதை. இன்னொன்று வந்து ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு சுபகுணராஜன் சார் சொன்னது, ஆங்கிலத்தில் புலமை கொண்ட நான் பிராமின்ஸ் வந்து அவர் ரொம்ப கம்மி. ஸோ அதில் வந்து அண்ணாவுக்கு அந்த ஆங்கிலத்தில் நல்ல புலமை இருந்தது. சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியத்துக்கு ஆங்கிலத்தில் நல்ல புலமை இருந்தது. அண்ணாவினுடைய கருத்துக்கள் வந்து ஒரு தேசிய அளவில் போகணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வம் காட்டினார், சண்டே அப்சர்வருடைய பாலசுப்ரமணியம். அதனால வந்து அந்த கருத்து வந்து அப்படி செய்யப்பட்டிருக்கு. பட் அது வந்து ஓவர் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுவது இயல்பு. அப்படி தோன்றினவங்க அந்த புத்தகத்தை படித்து கூட தெரிஞ்சுக்குவாங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது திரு அருட்செல்வம் அவர்களுடைய பார்வை அப்படிங்கிறதும் நம்ம பதிவு பண்ணணும். அண்ணல் தங்கோ அப்படிங்கிறவருடைய வழியில் வந்தவர் தான் திரு அருட்செல்வம் அவர்கள். நல்ல கேள்வி தான். உட்காருங்க. நல்ல கேள்விங்க. பிற்போக்கு சிந்தனை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே அதில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இதில் வந்து பிற்போக்கு சிந்தனைங்கிறது வேறு, அகவாழ்வு பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது வேறு. கலிங்கத்து பரணியில் கடைத்திறப்பு அப்படிலாம் காதல் பற்றியது. வீரர்கள் வந்து ரொம்ப நாளுக்கு போருக்கு போயிட்டு பிரிஞ்சு வராங்க, அப்போ தங்களுடைய மனைவியை பார்த்து பேசுகிறது, ரைட்டா?
செக்க செவந்த கழுநீரும் செகத்தில் இளைஞருக்கு ஆறுயிரும் ஒக்கச் சொருக்கும் குழல் வடவீர் செம்போர் கபாடம் திருமணி கதவை தரங்கன்ட்டு பிரிவில் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை சந்திக்க வந்திருக்கோம், போருக்கு போயிட்டு கோவப்பட்டு இருப்பாங்க இல்லையா, ஊழல் தணிக்கிறதுக்காக பாடுற மாதிரியான பாடல்கள். அதில் வந்து இது அதிகமான உள்ளது. அதாவது காதல் சுவை நம்ம தமிழில் அழக இலக்கியத்தினால நம்ம பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து சங்க இலக்கியத்தில் அகம் புறம் ரெண்டும் சொல்லுவாங்க. அது மாதிரி கலிங்கத்து பிரணிங்கிறது பேசிக்கலி புற இலக்கியம் தான், போர் பற்றியது தான். இதில் அதுலேயும் அகச்சுவை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயங்கொண்டார் வந்து அதை முன்னிலைப்படுத்தி எழுதியிருக்காரு. 96 வகை சிற்றிலக்கியங்கள் சொல்வீங்களே, அதில் வந்து அந்த பழைய பாரம்பரியத்தை, அண்ணாவுக்கு எப்போதுமே சங்க இலக்கியம் மேலே ஒரு நாட்டம் உண்டு, அந்த அடிப்படையில் ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுனால கலிங்கத்து பிரணியை அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அதில் வந்து காதல் பற்றியதே பிற்போக்கு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கம்பராமாயணத்தை அவர் ஏன் எதிர்த்தார்னா கொள்கை ரீதியாக எதிர்த்தார். அது வந்து அவர் வந்து ஆரிய மாயை எழுதியவர், அதனால் அது வந்து ஒரு ஆரிய கதை, ஆரிய திராவிடர் போர் தான் அது அப்படின்னு அவர் அண்ணாவினுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் கம்பராமாயணத்தை வந்து அவர் வந்து கம்பருடைய ஆற்றல், தமிழ் ஆற்றல்லாம் வியப்புக்குரியது, அந்த ஆற்றலை எல்லாத்தையும் ஒரு ஆரிய கதையை தமிழ்நாட்டில் பரப்புவதற்காக வீணடித்து விட்டார் அப்படிங்கிறது அண்ணாவுடைய கொள்கை. அதுக்காக அவர் கம்பரசத்தில் கம்பராமாயணத்தில் எந்தெந்த பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் வந்து எல்லை மீறியதாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இந்தந்த மாதிரிலாம் பேசுகிறது தான் ஒரு கவித்திறமையா அப்படின்னு சொல்லி கம்பரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து அதில் உள்ள இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட பாடல்கள் மட்டும் டிகேஎஸ் என்ன பண்ணுவார், அதெல்லாம் கம்பர் எழுதினதே இல்லைன்றுவார். சில பாடல்களை அவர் கம்பர் தரும் ராமாயணத்தில் இந்த மாதிரி பாடல்கள் இதெல்லாம் கம்பர் எழுதிக்க வாய்ப்பே இல்லை அப்படிம்பாரு. அது டிகேஎஸியோட பார்வை. இது வந்து அண்ணாவோட பார்வை. இந்த பாடல்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா, இப்படிலாம் எழுதினவரை எப்படி கவி சக்கரவர்த்தின்னு சொல்கிறீங்க, இவ்வளோ ஆபாசமாக எழுதலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரியான அகம் சார்ந்த பாடல்களை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள விஷயங்களை எடுத்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் சினிமான்னு சொல்கிறீங்களே, சினிமாவில் எல்லா விஷயமும் தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதில் வந்து கம்பராமாயணத்தை தேர்ந்தெடுத்து சில பாடல்கள் அது கம்பர் தான் எழுதினாரா, இடைச்சர்களாக இருக்கா அப்படிங்கிறதுலாம் விவாதத்துக்குரியது. அதில் அண்ணா வந்து ஃபோக்கஸ் பண்ண வரும்போது கொள்கை ரீதியாக அது வந்து அவருக்கு எதிராக இருந்ததுனால அதை வந்து ப்ரெசர் பண்ணார். அப்போ வந்து ஓவராக கம்பராமாயணத்தை பற்றி ப்ரொஜெக்ஷன் இருந்ததுனால அந்த காலத்தில் தேவைப்பட்டது. அவர் வந்து அவருடைய கொள்கை ரீதியாக அதை வந்து அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. தீப்பரவட்டு மட்டும் பத்தாது, அப்போ நம்ம ஆட்கள் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எழுந்தால் தான் யாருமா படிப்பாங்க. கம்பர் ரொம்ப ஆபாசம் இருக்குது, அப்படி ஆபாசமாக இருக்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் வாங்கி படிப்பாங்க இல்லையா, அதுக்கான ஒரு உத்தியாக கூட அவர் அதை பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அதனால அது வந்து அவர் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ணார். அவர் கொள்கை ரீதியாக அவர் எதிர்த்தார், அதுக்காக தான் அவர் எடுத்து அதை பேசுகிறார். கலிங்கத்து பிரணி அப்படி இல்லை, கலிங்கத்து பிரணி சங்க இலக்கிய மரபில் வந்ததுனால அதை வந்து பாராட்டுறார். அவர் ரெண்டு பேருமே கவி சக்கரவர்த்தி தான். இவர் சிற்றிலக்கியம் பாடினாலும் ஜெயங்கொண்டாரையும் கவி சக்கரவர்த்தின்னு சொல்கிறோம். அதனால அவர் கலிங்கத்து பிரணி பண்ணார். நீங்கள் முற்போக்கு பிற்போக்குங்கிறதுல நீங்கள் வந்து பிற்போக்கு காதலே பிற்போக்குன்னு நினைக்கக்கூடாது. இவ்வளோ சின்ன பையனாக இருக்கீங்க, நீங்கள் காதலே பிற்போக்குன்னு நினைக்கிறீங்க. ரைட், வேறு அவ்வளோதானா, முடிச்சிடலாமா? நன்றி, மகிழ்ச்சி. நிகழ்வின் விளிம்பில் நன்றி உரை. நமது அன்பான அழைப்பினை ஏற்று அண்ணா 40 என்னும் தலைப்பில் அண்ணா எழுதிய, அண்ணா குறித்து எழுதப்பட்ட 40 நூல்களை அறிமுகம் செய்து அது குறித்த பல்வேறு தகவல்களை நீல அகலத்துடன் நம்முடன் பகிர்ந்து தனது உரையை நிறைவு செய்திருக்கிறார் முனைவர் சங்கர சரவணன் அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் தொடர்ந்து சிறப்பித்த வாசகர்கள், நூலகர்கள் மற்றும் ஒத்துழைப்பு நல்கிய பணியாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கத்தில் விரைவில் சந்திப்போம். நன்றி. வருகின்ற 17ஆம் தேதி பெரியார் அவருடைய நினைவு நாளை ஒட்டி, பிறந்த நாளை ஒட்டி நடத்தப்பட உள்ள செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கத்திற்கு இதே 4:30 மணி அளவில் வா கீதா அவர்களுடைய உரை வந்து நடைபெற உள்ளது. வாசகர்கள் இதே மாதிரி வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.